வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சிறிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது.
இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 441வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் படைப்பாற்றல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஒரு எதுவுமே அற்ற ஒரு உலகில் இயற்கையில் ஒவ்வொன்றாக நிறைவாக படைக்கப்பட்டு அந்த படைப்புகள் ஒவ்வொன்றும் நிறைய நிறைய படைப்புகளை இந்த பிரபஞ்ச பெருவெளியில் அன்றாடம் அறிமுகப்படுத்தி இந்த உலகம் வளர்ச்சியின் பாதையில் அதிவேகமாக பயணித்து வரக்கூடிய வாழ்வியல் சூழல் இன்றளவு இருக்கின்றது. இன்னும் இன்னும் நிறைய தங்களது படிப்பின் வாயிலாகவும் அனுபவம் வாயிலாகவும் கற்றுணர்ந்து புதிய புதிய படைப்புகளை இந்த உலகிற்கு இந்த அறிவியல், தொழில்நுட்பம், கலை, கல்வி என்று பல்வேறு வடிவங்களில் பல்வேறு சிந்தனைகளில் புதிய உலகம் அன்றாடம் அவதரித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆளுமை மிக்க படைப்பாளர்களின் அழகிய படைப்புகளால் இந்த படைப்பாற்றல் நிறைந்த இந்த அற்புதமான உலகு அன்றாடம் புதியதொரு மாற்றத்தை சந்தித்த வண்ணம் நேற்றைய ஒன்று இன்றைய மாற்றமாக என்றென்றும் வாழ்வியலில் பயணித்து வருவது இயற்கையின் இறைமையின் விந்தையாக என்றென்றும் பார்க்கப்படுகின்றது. இந்த படைப்பாற்றல் தொகுப்பில் நாம் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் அடுத்ததொரு அழகிய பாகத்தினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். என்னதான் படைப்புகளில் நாம் மூழ்கி போவர்களாக இருந்தாலும், வாழ்வியல் வழித்தடங்களில் செம்மையுடுபவர்களாக நாம் இருந்தாலும், நமது அற்புதமான இறைவன் நமக்கு அளித்த படைப்பான நமது உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் எந்த அளவிற்கு நாம் பராமரிக்கின்றோம், நாம் அந்த இறைமையின் படைப்பை எந்த அளவிற்கு கௌரவப்படுத்துகின்றோம், நமக்கு கொடுத்த அந்த நியாயமான அமைப்புகளை நாம் எந்த அளவிற்கு நியாயம் சேர்க்கின்றோம் என்பதை குறித்த ஒரு அற்புதமான பார்வையினை தொடர் நிகழ்வாக நமது தளத்தில் அன்பு சகோதரி அவர்கள் பல்வேறு தயாரிப்புகளுடன் ஒவ்வொரு வாரமும் எளிமையான புரிதல் வாயிலாக நமக்கு அன்பு பரிசாக வழங்கி வருகின்றார். நமது எளிய அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருகு 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. எளிமையான விடயங்கள் வாயிலாக ஆழமான அர்த்தங்களை ஒவ்வொரு நிகழ்வு வாயிலாக போதித்து வரும் அன்பு சகோதரியின் அற்புதமான சிறப்புரையில் அடுத்த 50 நிமிடங்கள் நாம் இணைந்து கொள்வோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின்
அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம் நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒலி அளவு கரெக்டா இருக்காங்க பிரதர்? மிகச் சரியா இருக்குங்க சகோதரி. முடிந்தால் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க. நன்றி. நன்றிங்க பிரதர், நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி, ஆரோக்கிய பிரிட்டோ பிரதருக்கு நன்றி, கற்பகாவுக்கு நன்றி, ரேவதிக்கு நன்றி, வேலுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து உடலும் உள்ளமுங்கிற சிந்தனை பற்றிய சிந்தனை தொடர்ந்து சிந்திக்கிறோம். இன்னைக்கு என்ன எது சார்ந்து சிந்திக்க போறோம் அப்படின்னா, நம்ம முதுகுத்தண்டு பயிற்சி சார்ந்து இன்னைக்கு சிந்திக்க போறோம். இன்னைய டாபிக், இந்த வார டாபிக் தலைப்பு படைப்பாற்றல். அது சார்ந்து ஒரு சிறிய சிந்தனைக்கு அப்புறம் நம்ம உடல் சார்ந்த சிந்தனைக்கு போவோம். படைப்பாற்றல் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இதுலயும் மகரிஷி சார்ந்த ஒரு சிந்தனை தான் நான் எடுத்திருக்கேன். மகரிஷி நன்றி சொல்ற அது ஒரு 4 பேருக்கு நன்றி சொல்லுவாங்க. அந்த நன்றி அந்த 4 பேருக்கு யார் யாருக்கு நன்றி அப்படின்னா, ஓருயிர் தாவரமான அதற்கு நன்றி. ஏன் அப்படின்னா, அந்த தாவரங்கள் மூலம்தான் நம்ம அனைத்து உயிர்களுக்கு உணவு கிடைக்குது அப்படிங்கிறது. அடுத்தது பெண்ணினத்துக்கு. பெண் இனம் என்கிறதுக்குன்னா இந்த உயிர்கள், நம்ம எல்லா உயிருமே பெண்ணினத்துல இருந்து வந்ததுனால அந்த பெண்ணினத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாட்டாளி மக்களுக்கு. பாட்டாளி மக்களுக்கு ஏன்னா அவங்கதான் உணவு, உடை, நம்ம தூய்மை செய்யற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அந்த உழைக்கும் வர்க்கத்தினருக்கு மூலம்தான் நமக்கு கிடைக்குது. அதனால அந்த உழைப்பாளிகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதிய இறைக்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்தை படைச்ச இறைக்கு நன்றி, அதுவும் நிறைவா படைச்ச இறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவா அப்படிங்கிறப்ப நம்ம நிறைவா நம்ம மனிதன் நம்ம எடுத்துப்போம். நம்ம ஒரு ஈருயிர் எல்லாம் படைக்கப்பட்டு இறுதியாக தான் நம்ம மனிதன், ஆறறிவு பெற்ற மனிதன் தோன்றினோம். அது மத்த உயிரினம்லாம் தோன்றி நம்ம இறுதியா தோன்றப்ப நமக்கு என்ன நிறைவு அப்படின்னா, எல்லாமே நமக்கு இந்த பூவுலகுல எல்லாமே இருக்கு. எதுவுமே இல்ல, நம்ம இதுக்கு இது வேணும் இது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு நிறைவா படைச்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால அவரு இறைக்கு நன்றி. நிறைவா படைச்ச இந்த பூவுலக நிறைவா படைச்ச இறைக்கு நன்றி. இந்த படைப்பு பற்றி சொல்றப்ப மகரிஷி அது எப்படி அவ்வளோ நிறைவா அப்படின்னு அவங்க அதை பாக்குறாங்க அப்படிங்கிறது தோணுச்சு. ஏன்னா அவங்கள் வாழ்க்கையிலயும் ஏற்ற இறக்கங்கள், குழந்தையில வறுமை, அப்புறம் நல்ல ஒரு தொழிலதிபரா நல்ல ஒரு வருமானம் உள்ளவங்களா இருந்தாங்க. அதையும் இழந்துட்டு அப்புறமும் இந்த இந்த ஆன்மீக துறையில இந்த இந்த நிலைக்கு வந்தாங்க. எப்படி அவங்க நிறைவா படிச்சது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு விஷயம் இல்லைன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், இது இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு எல்லா ஏற்றத்தாழ்வுகள்லயுமே எப்படி நிறைவா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தது அப்படிங்கறது தோணுச்சு. அதை இங்க பகிர்ந்துக்கணும் போல இருந்தது. அடுத்தது பாரதியும் அப்படிதான் சொல்லுவாங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படிங்கிறப்ப பாக்குறதெல்லாம் இன்பமா அவர் பார்ப்பாரு. ஒரு காக்கை குருவிகள் எங்கள் ஜாதின்னு சொல்லுவாரு, கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க. எல்லாமே பாக்குறது எல்லாமே நம்மளோட கலந்தது அப்படின்னு அவங்க சொல்றப்ப எப்படி அவங்களுக்குலாம் அந்த நிறைவா இருக்கு இந்த பூவுலக பார்க்க தோணுச்சோ, அதே மாதிரி நம்மளும் நிறைவா பார்க்கணுங்கிற எண்ணத்தோட இந்த படைப்பாற்றல் பற்றின கருத்தை நிறைவு செஞ்சு உடல் சார்ந்த சிந்தனைக்கு போகலாம். ஒரு சிறு தத்துவத்தோட
தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். 2 வரிகள்லாம் மகரிஷி வரிகள். இது கொஞ்சம் அனைவரும் கேட்ட வரிகளா இருக்கும். மகரிஷியோட அந்த பயிற்சிகள் எடுத்தவங்களுக்கு இது ரொம்ப பரிச்சயமான தத்துவம் கூட. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது ஒரு 2 வரி, இரண்டொழுக்க பண்பாடு அப்படின்னு சொல்லி 2 வரி தான் உள்ளது. நான் எனது வாழ்நாள் முழுதுமே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். என்னால் துன்பப்படுவோர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறது. இது நான் பயிற்சி எடுத்துக்கிறவங்க எந்த இடத்துல சொல்லுவாங்க அப்படின்னா, உடற்பயிற்சி அப்புறம் தவம் முடிச்சதுக்கு அப்புறம் அனைவர்களும் வாழ்த்திட்டு சங்கல்பம்னு சொல்லி மகரிஷி இதை வச்சிருப்பாங்க. சங்கல்பம் முதல் சங்கல்பமே இதுதான். இது அதுவும் தவம் முடிச்சு இந்த சங்கல்பம் எடுக்கிறப்ப தவத்தோட நம்ம மன அமைதியா இருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட இதையும் நம்ம கொள்கையா கடைபிடிக்கிறப்ப ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு அது ஒரு வார்த்தைகள் மாதிரிதான் தெரியும். போக போக ஒரு சிறிய செயல் நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப கூட அது நமக்கும் பிறருக்கும் ஏதாவது துன்பம் தரும்னா நம்ம தினம் இந்த சங்கல்பத்தை எடுத்துக்கிறோம். ஆனா டக்குன்னு அந்த எண்ணம் உள்ள நமக்கு மனம் ஒரு எடுத்து காமிக்கும். நீ டெய்லி சங்கல்பம் பண்ற, இது துன்பம் தர்றது, நீ செய்யாத அப்படின்னு உள்ள இருந்து உள்ளொலி கேட்கும். நம்மளே நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம்ல, சங்கல்பம் ஒரு விஷயம் செய்யணும்னா சங்கல்பம் பண்ணுங்க, அது உங்களுக்கு உடல்லையும் மனதிலையும் பதியும், அப்ப அது செயலுக்கு வரும் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு தடவையும் தவத்துல பண்றப்ப, தவம் முடிவுல பண்றப்ப இன்னமும் நமக்கு ஆழ பதியும் அப்படிங்கிறது. மகரிஷிக்கு இந்த எண்ணம் எந்த சூழ்நிலையில எழுந்தது அப்படின்னா, அவங்க சிறு வயதுல அவங்க கொஞ்சம் ஏழ்மை, அது போக போக அவங்க வளர வளர பொருளாதாரமும் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க நெசவு தொழில் பண்றப்ப நல்ல ஒரு பொருளாதாரத்தோட நல்ல செழிப்பாவே இருந்தாங்க. அனைவருக்கும் மனம் நல்ல ஒரு கூட இருக்கிற தொழிலாளருக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்துல கொடுக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்திருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல கால மாற்றங்கள், வளர்ச்சி தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கைத்தொழில் நெசவு கொஞ்சம் நலிவு, அவங்களோட பொருளாதாரம் கொஞ்சம் நலிவுற ஆரம்பிச்சது. அவங்களுக்கு கொஞ்சம் கடன் சுமையும் வந்தாச்சு. அந்த கடன் சுமை வந்ததுக்கு அப்புறம் அவங்க எண்ணம் அடிக்கடி அவங்க எண்ணம் எழுந்ததுன்னா, நம்ம இந்த கடன் முழுவதும் தீர்த்திடணும் அப்படிங்கிற எண்ணம் எழுந்துகிட்டே இருந்துதான். அதே மாதிரி அவங்க கடன் சுமையும் தீர்ந்தது. ஆனா பொருளாதாரம் என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த காலகட்டத்துல ஒரு மாதத்துக்கு 1,00,000, அப்போ ஒரு 50 வருடம் 60 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 1,00,000ங்கிறது மாத வருமானம், 1,00,000ங்கிறது எவ்வளவு பெரிய தொகைங்கிறது தெரியும். அவங்க அந்த மாதிரி பொருளாதாரத்துல இருந்தவங்க ஒரு காலகட்டத்துல கடன்லாம் அடைச்சு, என்னன்னா கையில கடன் அடைச்சு அவங்க இறுதியா அவங்க கையில இருந்தது என்னன்னா 5 ரூபாய் தான் இருந்தது அவங்க கையில. அப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் எழுந்துதான், ஏன் எனக்கு இந்த ஆஹ் இவ்வளோ நிலையில இருந்து எனக்கு ஏன் இந்த நிலை வந்தது அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப அவங்களுக்கு என்ன எண்ணம் வந்ததுன்னா, அவங்க அடிக்கடி அவங்க எண்ணம் போட்டாங்க, என்னோட கடன் தீர்ந்துடணும் அப்படின்னு போட்டதோட விளைவு கடன் தீர்ந்தது. ஆனா அவங்க கையில எதுவுமே இல்லாத நிலை வந்துருச்சு. அவங்க என்ன எண்ணினாங்க, தீர்ந்திடணும் மட்டும்தான் நினைச்சாங்க. அதனால அதுதான் நிறைவா நடந்தது. அப்புறம் தான்
அவங்க எண்ணத்தோட வலிமை முழுதா தெரிஞ்சது. அப்போ எழுதப்பட்டதுதான் இந்த இரண்டொழுக்க பண்பாடு. ஐந்தொழுக்க பண்பாடுன்னு இருக்கு. அதுல இருந்து இரண்டொழுக்க பண்பாடு சுருக்கி இரண்டு வரியில இரண்டொழுக்க பண்பாடா வடிவமைச்சாங்க. அப்ப என்ன தோணுச்சுன்னா, தனக்கும் உடலால மனதால அடுத்தவங்களுக்கும் துன்பம் தரக்கூடாது, தனக்கும் துன்பம் தரக்கூடாது. ஏன்னா இப்ப பொருளாதாரம் இல்லைன்னா இப்ப தனக்கும் துன்பம் வருது இல்ல. இப்ப அவங்க உதவி செய்யற மனம் உள்ளவங்க, இப்ப பொருளாதாரம் இல்லாதப்ப அவங்களால உதவி செய்ய முடியல. அப்ப அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறப்ப, பொருளாதாரம் இல்லாதப்ப அது மன வருத்தத்தை கொடுக்கும்ல. அப்ப நம்மளையும் நல்லபடியா வச்சுக்கணும் அப்படிங்கறது தோன்றுனப்பதான், என்னால் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்ப முடிந்த உதவிகள் செய்வேங்கிறப்ப நமக்கு ஓரளவுக்கு பொருளாதாரம் இருந்தா தானே நம்ம உதவி செய்வோம். அவங்க இன்னமும் வேற வேற சொல்லியிருப்பாங்க. உடல்ல மட்டும்தான் நம்ம பொருள்ல மட்டும்தான் உதவி இல்ல, உடலால உதவி செய்யலாம், மனதால உதவி செய்யலாம். அப்படிங்கிறப்ப மனதால என்ன உதவி செய்யலாம்னா அதுதான் வாழ்த்து. நம்ம விஜயாமாலாம் வாழ்த்து சொல்றாங்கன்னா அது நம்ம போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பொருள் உதவி தான் கொடுக்கணும்னு இல்ல, இந்த மாதிரி வாழ்த்து உதவியும் செய்யலாம் அப்படிங்கிறது. இந்த 2 வரிகளும் ரொம்ப ஒரு நம்ம வாழ்வியலையே மாற்றக்கூடிய வரிகள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த 2 வரிகளை எடுத்துக்கிட்டேன். இந்த வரிகள் எளிமையான 2 வரிகள் தான். எனக்கும் துன்பம், உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரக்கூடாது, முடிந்த உதவிகளை செய்யணும். அப்படிதான் இந்த எளிமையான வரிகள் நம்ம நம்ம வீட்டுல ஒரு சாமி படம் மாட்டுவோம், இல்ல ஒரு முன்னோர்கள் படம் மாட்டுவோம். அது மாதிரி இந்த 2 வரிகள்ல கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். விவேகானந்தர் கோட்ஸ் மாதிரி இதையும் கூட எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மனம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தடுமாறுறப்ப கூட இந்த இதை படிக்கிறப்ப ஒரு மனதுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா நான் இந்த மகரிஷி தத்துவத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்தது 7 சக்கரங்கள். இன்னைக்கு உடல் சார்ந்து பாக்குறப்ப 7 சக்கரங்கள் பத்தி பார்க்கலாம். அந்த 7 சக்கரங்கள் என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல உடல் ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க, ஆற்றல் களம்னு சொல்லுவாங்க. அந்த 7 சக்கரங்கள் எங்க இருக்கு அப்படின்னா, சக்கரங்கள்ங்கிறப்பயே நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் முழுதா தெரியலனாலும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன அப்படின்னா, இது நமக்கு அந்த எண்டோகிரைன்ஸோட நாளமில்லா சுரபிகளோட தொடர்புடையதுதான் இந்த சக்கரங்களை பத்தி சொல்றது. அது நம்ம உடல் சார்ந்து சொல்றப்ப 7 சக்கரங்கள் நிறைய இருக்கு. ஆனா முதன்மையான சக்கரம் 7 சக்கரங்கள். அந்த 7 சக்கரங்களை பத்தி பார்ப்போம். நம்ம உடல்ல நம்ம நெட்ல போட்டு பார்த்தாலே தெரியும். உடல் 7 சக்கரங்கள் பட்டா இந்த 7 இடத்த ஒரு ரவுண்ட் பண்ணி 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 7 சக்கரங்களையும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நவீன காலகட்டத்துல கிரில்லியன் போட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு போட்டோகிராஃபி மூலம் நம்ம உடம்ப போட்டோ எடுத்தோம்னா ஒரு ஆற்றல் வடிவமா ஒரு 7 சுழற்சி உள்ளதா அந்த போட்டோவுல தெரியுமோ. அதுல ஒவ்வொன்றுக்கும் பேர் வடிவம் கொடுத்ததுதான் அந்த 7 சக்கரங்கள். நான் 7 சக்கரங்களை சொல்றேன். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாதகம், விசுக்தி, பிட்யூட்டரி, பீனியல். இது மாதிரி 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்களும் நம்ம உடல் சார்ந்து ஒவ்வொரு அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல இருக்க உறுப்புகளுக்கு ஆற்றல் கொடுக்கறது தான் இது 7 சக்கரங்கள். மூலாதாரம் நம்ம முதுகு தண்டுக்கு அடி பகுதியில இருக்கிறது. அந்த முதுகு தண்டு நம்ம ஆசன வாய்க்கு 1 இன்ச்சு மேல உள்ள சக்கரம் மூலாதாரம். சுவாதிஸ்தானம்ங்கிறது நம்ம தொப்புள் பகுதியில இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு கீழே நீங்க உடல்ல பாத்தீங்கன்னா அதுதான் சுவாதிஸ்தான சக்கரம். அடுத்து தொப்புள் மைய பகுதி தான் மணிப்புர சக்கரம். அநாதக சக்கரம்ங்கிறது நம்ம நெஞ்சு குழிக்கு கொஞ்சம் மேல உள்ளதுதான் அநாதகம். அடுத்தது இந்த தொண்டை குழி அந்த இடம்தான் விசுத்தி சக்கரம்.
அப்புறம் பீனியல்ங்கிறது வந்து நம்ம 2 புருவ மத்திக்கு உள்பக்கமா நம்ம மூளை பகுதி அந்த மூளை அந்த சென்டர் பகுதி உள்ள போயிடணும். புருவ மத்தின்னு சொல்லுவோம். ஆனா புருவ மத்திக்கு உள்பகுதியில தான் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட். கொஞ்சம் மேல பீனியல் இருக்கு. அது சக்கரத்தை வந்து நம்ம பீனியல தான் அந்த உச்சந்தலையை தான் அந்த உச்சந்தலையில இருக்கிற சக்கரத்தை தான் இறுதி 7வது சக்கரமா பிட்யூட்டரி கிளாண்ட் உள்ள பீனியல் கிளாண்ட் உள்ள சக்கரத்தை சொல்லுவோம். இது வந்து சரஸ்ராதாரம்னு சொல்லுவோம். இறைநிலை நுழைவாயில் நிறைய இதுக்கு பேர் உண்டு. இருந்தாலும் இது வந்து இது சார்ந்து நம்ம ரொம்ப சிந்திக்க போறது இல்ல. உடல் சார்ந்து தான் நம்ம சிந்திக்க போறோம். உடல்ல இருக்க எந்த கிளாண்டுகள்லாம் என்ன நமக்கு என்ன உதவுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து இந்த கிளாண்ட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நாடிகள் சார்ந்து கொஞ்சம் சிந்தனை செய்துட்டு அப்புறம் அந்த கிளாண்டுக்கு போவோம். நாடிகள் நம்ம உடம்புல 72,000 நாடிகள் நம்ம உடம்பு ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். அந்த 72,000 நாடிகளும் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா உடம்புக்கு பிராணனை கொடுக்குது. நம்ம நாடிகள்லாம் நம்ம நரம்புகள் பத்தி தெரியும். நம்ம அதுதான் வந்து பிளட்டை கொண்டு போய் கொடுக்குது எல்லாம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா நாடிகள் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கல. அது இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். இது பிராணனை கொடுக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அந்த பிராணனை வந்து நம்ம இந்த இப்ப நரம்புகள்ல வந்து நமக்கு தெரியுது. ஆனா கண்ணுல இது தெரியுமா அப்படின்னா இது வந்து இயற்பியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பியலுக்கு அப்பாற்பட்டதுன்னா நான் எப்படி இதுல இந்த வரியை எடுத்துக்கிட்டேன்னா இப்போ வந்து இத்தனை எலும்பு இருக்குதுன்னு நிரூபிக்க முடியுது. நரம்புகள் நிரூபிக்க முடியுது. அது அறிவியல் சார்ந்து இப்போ என்ன ஒண்ணு நிரூபிக்க முடியலன்னா அது வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்ற மாதிரி நான் இயற்பியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்ற மாதிரி நான் இது அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் இது வேறு மாதிரி கருத்துகள் இருந்தா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிராணவாயு எப்படி காற்று வந்து ஒரு காத்தடிக்கிறப்ப சாதாரணமா காத்தடிச்சா நமக்கு கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அது கொஞ்சம் டஸ்டோட இருக்கிறப்ப அது மூவ் ஆகுறது நமக்கு காத்து மூவ் ஆகுறது தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இது நிரூபிக்கப்படாததுன்னு நான் எடுத்துக்கிட்டேன் இதுல இந்த கருத்துகள். இந்த 72,000 நாடிகள்ல 3 நாடிகள் மட்டும்தான் ரொம்ப முதன்மையான நாடி அப்படிங்கிறது. நமக்கு உடம்புக்கு பிராணன் வந்து காத்து வந்து ஆக்சிஜன் லங்ஸ்ல வந்து உள்ள போய் நமக்கு அந்த ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறது தெரியும். அந்த ஆக்சிஜனை எப்படி எல்லா உறுப்புகளுக்கு போகுதுங்கிறது தெரியாது இல்ல. அது இது மூலமா தான் 3 நாடிகள் முதன்மை நாடி அப்படிங்கிறது இடகலை, பிங்கலை, சுசுமுனா அப்படிங்கிறது இந்த 3. இடகலைங்கிற நம்ம மூலாதார சக்கரம் சொல்லியிருக்கோம்ல. நம்ம ஆசன வாய் கீழே இருக்கிற அந்த ஆசன வாய்க்கு 1 இன்ச்சு மேல இருக்க அந்த இடத்துல இருந்து இடது பக்கமா ஆரம்பிச்சு அப்படியே நம்ம படத்துல இதுல எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம கோவில்ல பார்த்திருப்போம். 2 பாம்பு வந்து வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி மேல உச்சந்தலைக்குள்ள வந்து அப்படி இருக்கிற மாதிரி பார்த்திருப்போம்ல. அந்த மாதிரி சிம்பல்ல நமக்கு வந்து உடம்புல சுத்தி இடது வலதுன்னு போய் நம்ம இடது நாசி வழியா காத்து வெளில வர்றது. அதே மாதிரி வலது பக்கமும் ஆரம்பிச்சு அது ஒரு 5 இதா வளைஞ்சு நெளிஞ்சு நமக்கு இடது பக்கமா காத்து வர்றது. இதுதான் இடகலை, பிங்கலை. இந்த மூச்சு நம்ம இடது மூச்சு வலது மூச்சுங்கிறது இது சார்ந்துதான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து சுசுமுனா. இது வந்து ஒரு முக்கியமான இந்த நாடிகள் எல்லாம் ஒரு முதன்மையான நாடினா அந்த சுசுமுனா தான். அது வந்து இந்த மூலாதார சக்கரத்துல இருந்து முதுகுத்தண்டு சென்டர் பாயிண்ட் வழியாவே உள்ள வந்து நம்ம உச்சந்தலை வரையில வந்து முடியறது. இதுதான் இது நாடிகள்லயே சிறந்த நாடி. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இங்க எடுத்துக்கிட்டேன். இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா
நீ நம்ம வந்து ஆற்றல் மூலாதாரத்துல உற்பத்தி ஆகுற ஆற்றல் வந்து ஒவ்வொரு கிளாண்ட்லயும் மேல வந்து நம்ம உச்சந்தலைக்கு வர்றப்போ எவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கறது நம்ம பிராண பயிற்சி செய்யறவங்களுக்கு தெரியும். இந்த இந்த நாடி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது சுஷ்மனா நாடி. நம்ம எப்படி உயிர் இதய துடிப்பு எவ்வளவு முக்கியமோ, மத்த உறுப்புகள் எவ்வளவு முக்கியமோ அந்த சுசுமனா நாடி அவ்வளவு முக்கியம். இதுதான் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் ஆற்றல் கொடுக்கிறது. இந்த சுசுமனா நாடி வந்து மூலாதார சக்கரத்துல இருக்கிற ஆற்றலை வந்து அங்க அங்க இருக்கிற உறுப்புக்கு எல்லா உறுப்புக்கும் ஆற்றல் கொடுத்துட்டு அந்த உறுப்புல அந்த மூலாதார சக்கரத்துல இருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வரப்போ அதுவும் ஆற்றலோட தான் மேல எழும்பி வரும். அந்த ஆற்றலை வந்து அங்க இருக்க அந்த இடத்துல இது எப்படி நம்ம சொல்லணும்னா, இப்ப நம்ம வீட்டுல மெயின் பாக்ஸ் இருக்கும். அந்த மெயின் பாக்ஸ்ல இருந்து ஒரு பெட்ரூம்க்குன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போய் அங்க ஒரு ஆம், அங்க அங்க இருக்கிற லைட்டு ஃபேனுக்கு அப்படின்னு ஒவ்வொரு ரூமுக்கு எப்படி நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்குறோமோ அது மாதிரி இது மூலாதார சக்கரத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சுவாதிஷ்டானம்னா அங்க இருக்க பக்கத்துல இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் அது ஆற்றல் கொடுக்கறது. அப்புறம் வந்து மணிப்புரகம்னா பக்கத்துல இருக்க கல்லீரல் கணையத்துக்கெல்லாம் மணிப்புர சக்கரத்துல இருந்து அங்க ஆற்றல் கொடுக்கறது. அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து ஆற்றல் கொடுக்கறது எப்படின்னா இந்த ஒவ்வொரு கிளாண்ட் வழியா தான் அது போகும். அந்த நாடிகள் வழியா தான் அந்த பிராணன் போகும். அப்போ வந்து அது எவ்வளவு முக்கியம். நம்ம வந்து பிளட் போறது முக்கியம்னு சொல்றோம். காற்று போறதும் முக்கியம். நமக்கு தெரியும் 3 ஓட்டங்கள் சீரா இருக்கணுங்கிறது. அதுல இந்த ஓட்டத்தை வந்து இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். ஒண்ணு மொத்தம் வந்து 5 கிளாண்ட் 6 கிளாண்ட் 5 கிளாண்ட் மட்டும் பத்தி பார்ப்போம். பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் வந்து அது மனம் சார்ந்து இயங்குங்கிறதுனால அது வந்து இன்னொரு நாள் அதை பத்தி சிந்திப்போம். இந்த 5 கிளாண்டும் நம்ம உள்ள இருக்க உறுப்புகளுக்கு ஆற்றல் கொடுக்கறதுனால நம்ம உடல் சார்ந்து இன்னைக்கு இந்த 5 கிளாண்டையும் பார்ப்போம். இந்த 5 கிளாண்டும் வந்து ஒவ்வொன்றுக்கும் இது இயக்கம் வந்து சீரா இருக்கணும். சீரா இல்லைன்னா என்ன வரும் அப்படின்னா, இப்ப நம்ம தைராய்டு சுரப்பி எடுத்துப்போம். தைராய்டு பாராதைராய்டுன்னு 2 இருக்கு. அது நார்மலா சுரக்கணும். அது இந்த தொண்டைக்குழி தொண்டையில இருக்கு. இப்ப நார்மலா சுரக்குது அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்து உடல் வந்து நார்மல் இயக்கம் இருக்கும். அது சரியா இயக்கம் பெறலைன்னா தான் நம்ம சொல்லுவோமே, நம்ம தைராய்டு சரியா சுரக்கலைன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கு, தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிறோம், தைராய்டுனால தூக்கம் வரல, போன் பிரச்சனை இருக்கு, இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அது சார்ந்து அந்த சுரப்பிகள் சார்ந்து அது என்ன சுரக்குதோ அது ஆற்றல் கொடுக்குதோ அந்த உறுப்புகளுக்கு எல்லாம் ஆற்றல் முழுதா கிடைக்காது. அதனால அதுக்கு தகுந்த பிரச்சனைகள் நமக்கு வரும். அப்ப என்ன அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஆற்றல் எப்படி நம்ம மூலாதார சக்கரத்துல இருந்து எப்படி நம்ம மேல எழுப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா, அதுதான் இந்த மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, நாடி சுத்தி பண்ணுவோம், தண்டோட சுத்தி எல்லாம் பண்றது காரணம் இந்த ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஆற்றல் வந்து கொடுத்து அடுத்து அங்க இருக்கிற உறுப்புகள்லாம் இயக்கம் கொடுக்கறது தான். இத வந்து முன்னோர்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த உறுப்புகள்லாம் இப்படி இருக்கு, இத்தனை நாடிகள்லாம் இருக்கு அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆற்றல்ல வந்து மனதை வந்து இயக்கமத்தை ரொம்ப கம்மி பண்ணி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா நமக்கு இப்ப நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த கிரில்லியன் போட்டோகிராஃப் மூலம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க, 72,000 நாடி நரம்புகள் இருக்கு, எப்படி தெரியுதுன்னா இப்ப நீங்களே இந்த ஒரு போட்டோகிராஃபி உங்க பாடியை எடுத்து பார்த்தா இந்த கிளாண்ட் பத்தி தெரியும். அப்ப நம்ம எந்த ஒன்னையும் நம்ம கண்ணுல பாக்குறப்ப நிரூபிக்கிறப்ப தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு அப்படி தோணுச்சு, உங்க இதை பார்க்கணும்னா இது மாதிரி எடுத்து பார்த்துக்கலாம். சரி, இப்போ இவ்ளோ இவ்ளோ சொல்றீங்க.
இப்போ முன்னோர்கள்லாம் ஆற்றலா இருந்தாங்க. ஒரு சில விஷயத்துல நமக்கு அது ஆற்றல் குறைபாடு நமக்கு தெரியுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் எங்க பாட்டி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவங்க வந்து ஒரு 90 வயசு வரையும் கூட அவங்க உடைய அவங்க துவைச்சுக்குவாங்க. அது எப்படின்னா, இந்த குத்துக்கால் வச்சு அமர்ந்து உட்காந்து அவங்க வெள்ளை புடவை கட்டுவாங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த புடவை வந்து எப்படின்னா, நம்மலாம் துவைச்சா கூட அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களே துவைச்சுப்பாங்க. எப்படின்னா, அந்த சோப்பு போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது அந்த துணியை அடிச்சு துவைக்கிறது தெரியும். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸா அடிச்சு துவைப்போங்கிறது. அப்போ அந்த ஃபோர்ஸா அடிச்சு துவைக்கிறப்ப நம்ம காத்து எங்க இருந்து எடுப்போம்னா, மூளா முது நுரையீரல் மட்டும் இருந்து எடுக்காது. நம்ம ஆற்றல் எங்க இருந்து வரும்னா, அடிவயிறுல இருந்து ஆற்றல் எடுத்து தான் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம செய்வோம் அந்த ஒரு செயலை. அதே மாதிரிதான் ஒரு பக்கெட் தண்ணியை தூக்கி ஒரு ஒரு மேடையில வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட, இப்ப நான் கிச்சன் மேடையில ஒரு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வைக்கிறோம், தூக்கி வைக்கிறோம்னா என்ன பண்ணுவோம்? ஃபுல்லா நம்ம ஒரு காற்றை எடுத்து தான் தூக்கி வைப்போம். அப்ப அந்த காத்து எங்க வருதுன்னா, நம்ம நுரையீரல்ல இருக்க காற்று மட்டும் போதாது, ஃபுல் பாடியில இருக்கிற அந்த அடி வயிற்றுல இருக்கிற அந்த ஒரு ஆற்றலோட சேர்த்து தான் நம்ம வந்து அதை தூக்கி வைப்போம். அப்ப அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அது செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆற்றல் வந்து மூலாதார சக்கரத்தை வந்து நம்ம தூண்டப்படுறோம். அடுத்தடுத்து அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து அதையும் அது சேர்த்து அது தூண்டுது. அவங்களோட வேலை அப்படி இருந்தது. டீமா ஒரு வேலை செய்யற இப்பயும் சரி, டீம் ஒர்க்னா அந்த சாமி தூக்குறப்ப பார்க்கணும். என்ன சொல்லி தூக்குவாங்க அப்படின்னா, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா சொல்லுவாங்க. சொல்லிட்டு டக்குன்னு அந்த அந்த ஃபோர்ஸ்ல அவ்வளோ பெரிய ஆஹ் ஆஹ் அலங்காரம் பண்ணின அந்த அந்த சாமியை தூக்கி தோள் மேல வச்சு, அப்ப சின்ன வயசுலதான் நான் பார்த்திருக்கேன். தோள் மேல வச்சுதான் சாமியை தூக்கிட்டு வருவாங்க. அதுவும் அவ்வளோ பெரிய அலங்காரங்கள் இருக்கும். பூ அலங்காரம்னாலும் அவ்வளோ பெரிய அலங்காரம், அவ்வளோ பெரிய ஒரு சிலையோ, அப்புறம் அது இல்லாம பூ அலங்காரத்தோட அந்த வெயிட்டை வந்து ஒரு 20 பேர் தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட் ஏ டைம்ல அவங்க என்ன என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஆற்றலை ஃபுல்லா டம்ப் பண்ணி மூச்சு பிடிச்சி மேல எழுந்து தூக்குறப்ப, அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆற்றல் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்கரங்கள்லாம் இயக்கம் பெறுது. எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு தாமரை அம்மான்னு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அவங்க வந்து இந்த அரிசி எல்லாம் இடிச்சு தர்றது, அப்புறம் வந்து கம்புலாம் இடிச்சு தர்றதெல்லாம் அப்ப சின்ன வயசு, நான் ரொம்ப சின்ன வயசு அது. அந்த அம்மா வந்து இடிச்சு தரப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா வந்து இடிப்பாங்க, பொறுமையா இடிப்பாங்க. அம்மா இடிச்சா சவுண்ட் வராது. ஆனா அந்த தாமரை அம்மா வந்து செய்யறப்ப மட்டும் ரொம்ப ஃபோர்ஸா சவுண்ட் வரும். நல்ல ஒரு உஸ் உஸ்ன்னு சவுண்ட் வரும். இது என்ன, அம்மா இடிச்சா சவுண்ட் வரல இந்த உரல்ல, இவங்களுக்கு இடிச்சா மட்டும் சவுண்ட் வருதேன்னு சொல்லிட்டு நான் உலக்கையும் உரலையும் மாத்தி மாத்தி, ரொம்ப சின்ன வயசு எனக்கு இந்த ஞாபகம். பார்த்தப்ப அப்ப வந்து கேட்டேன், அது என்ன நீங்க இடிச்சா சவுண்ட் வருது, அம்மா இடிச்சா சவுண்ட் வரல அப்படின்னு கேக்குறப்ப அவங்க சொன்னாங்க, இடிச்சா வேகமா மூச்சு வரதான் செய்யும், மூச்சு சத்தம் தான் அது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இப்போ இத பத்தி சிந்திக்கிறப்ப அது ஞாபகம் வந்தது. அப்போ அவங்க அவ்வளவு ஃபோர்ஸா மேல ஒரு உலக்கைய வந்து கிட்டத்தட்ட ஒரு அவங்க பாடிக்கு மேல வரைக்கும் கைய தூக்கி அவங்க இடிக்கிறப்ப, அந்த அந்த மூச்சு வந்து அடி ஆழத்துல இருந்து, நம்ம மூலாதார சக்கரத்துல இருந்து அஹ் எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்தி திருப்பி கீழே விடுவாங்க. இப்ப நம்ம பிராணாயாமம் செஞ்சா கூட இந்த ஆற்றல் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு அவங்க அந்த ஃபோர்ஸை பாக்குறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும். அது பார்த்தா ஒரு அம்மாலாம் ஒரு 1/2 hour கஷ்டப்பட்டு செய்யறத ஒரு 5 minutesல செஞ்சு கொடுத்துட்டு, இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்ட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். அப்ப இந்த பிராணாயாம பயிற்சியில எவ்வளவு ஆற்றல் நமக்கு பாடி ஃபுல்லா கொடுக்குறோங்கிறது. அவங்கலாம் வந்து எந்த வியாதியுமே இல்லாம இருந்தாங்க. இறுதி காலம் வரையிலுமே அவங்களுக்குலாம் எந்த வியாதியும் வரல. ஏன்னா அவங்க எல்லா கிளாண்டுமே அப்பப்போ இயக்கம் பெற்றுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு கிளாண்டுக்கும் வந்து அதுக்கு தேவையான ஆற்றல் முழுதா கிடைச்சுது. உணவுல மட்டும் இல்ல, இந்த மாதிரி பயிற்சினாலதான், அதுக்காக தான் உடல் வந்து நல்ல உழைப்பு வேணும், நல்ல ஆற்றலான உழைப்பு வேணும்னு சொல்லுவாங்க. சும்மா சாதாரண நம்மலாம் இப்ப செய்யற உழைப்புலாம் என்னன்னா, லேசான கை இயக்கம், லேசான கால் இயக்கம் அப்படிதான் இருக்கு. இது வந்து கொஞ்சமான காற்று தான் அது பிராணனை எடுத்துட்டு போற அளவுக்கு தான் அந்த இயக்கம் இருக்கு. ஆனா அவங்களோடதெல்லாம் வாழ்வியலே அப்படி இருந்தது. நம்ம பிராணாயாம பயிற்சி செய்யறதுல என்ன பலன் கிடைக்குதோ அதுவே அவங்களுக்கு வாழ்வியலா இருந்தது.
அப்போ அப்போ வந்து இந்த பயிற்சி இந்த 3 நாடிகளும் இயக்கம் பெறது வந்து எவ்வளவு ஒரு முக்கியங்கிறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுல இன்னும் என்ன சொல்றதுன்னா, அவங்க உணவுலாம் வந்து அவங்க சாப்பிட்டதெல்லாம் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு உழைப்பாளிகளுக்கு சாப்பாடு பரிமாறின அம்மா அப்பாவை கேட்டா தெரியும் எவ்வளோ சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது. சாப்பாடு வந்து ஃபுல்லா ஒரு இலை போட்டு சாப்பாடு கொடுத்தா ஃபுல் இலையும் பரிமாறுற அளவுக்கு தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து நம்ம இலையில இப்ப போனோம்னா இலையில எவ்வளவு இருக்கும், அப்படியே கொஞ்சம் 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 தான் இருக்கும். ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு 4, 5 ஐட்டம் இருந்தாலும் அப்படியே அதிக அதிக அளவுல அஹ் வச்சு பரிமாறுவாங்க. அதே அளவுக்கு அவங்க சாப்பிடவும் செய்வாங்க. அந்த இது சாப்பிடுறது வந்து அந்த ஏன் அவங்களுக்கு அவ்வளவும் ஜீரணம் ஆச்சுன்னா அவங்க உழைப்பு அப்படி இருந்தது. உடல் ஃபுல்லா ஸ்வெட் ஆகும், ஃபுல் பிராணன், ஃபுல் உறுப்பு இயக்கம் பெறும். அப்ப அத்தனை உறுப்புக்கும் ஆற்றல் வேணும்ல. அப்ப அதுக்கு தகுந்த உணவு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்க செய்யும். உடல்ல எடுத்துக்கிறது அது ஜீரணம் செஞ்சு ஆற்றலும் கொடுக்கும். இப்ப வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஆனா வந்து ஹெல்த்தியான ஃபுட்ன்னு சொல்லிட்டு அது அளவு முறைகள்லாம் இவ்ளோ இவ்ளோ இதுல வந்து இவ்ளோ மினரல்ஸ் இருக்கு, இவ்ளோ இது விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லி எடுத்துக்கிறோம். அளவு முறையெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டாலும் ஆனா ஆற்றல் வந்து நமக்கு உள்ள போகல அப்படின்னா ஏன் காரணம் அப்படின்னா உழைப்பு தான் அது. என்ன அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உணவுல இருந்து சத்த உடல் எடுத்துக்கும். நம்ம வந்து அது பாக்குறது இல்ல. நான் வந்து நல்ல லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கேன், நல்ல உணவு ஸ்டைல்ல தான் இருக்கேன், அதனால எனக்கு வந்து வியாதி வரக்கூடாதுன்னு நம்ம மனதுல எண்ணத்தை வச்சுக்கிறோம். ஆனா சிறிய உபாதைகள் வந்தா கூட உடனே இது வந்து வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு பயப்படவும் செய்றோம். அவங்களுக்கெல்லாம் அந்த தன்மை அந்த மாதிரி இல்லாதனாலதான் அவங்க இறுதி கால வரையிலுமே ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த நாடிகளோட சேர்ந்து இந்த ஆற்றலையும் பத்தி சிந்தனை செய்தோம். அடுத்தது வந்து இந்த நாடிகள் இயக்கத்துக்கு வந்து இப்ப முன்னோர்கள்லாம் வாழ்வியல் முறையே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம என்ன பண்றது இந்த சக்கரங்கள்லாம் இயக்கறதுக்கு அப்படின்னா, சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு ஒரு ஆற்றல் உண்டு. அது கலர் உண்டு. அப்புறம் அது தாமரை இதழோட அது கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. நான் அது சார்ந்தெல்லாம் போகல. ஏன்னா அது வந்து நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். இது சக்கரங்கள் இயக்கம் பெற்றா போதுங்கிறது தெரிஞ்சுப்போங்கிறதுனால அது ஆழ்ந்து உள்ள போகல. தேவையான அளவை மட்டும் நான் சிந்தனைக்கு இங்க எடுத்துப்போம்னு சொல்லிட்டு சக்கரங்களை பத்தி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இயக்கம் பெறணும். இப்ப ஒவ்வொரு கிளாண்டும் இயக்கம் பெறணும்னு தெரிஞ்சிருச்சு. அது நாடியோட இணைஞ்சதும் தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு கிளாண்டும் ஒரு ஒரு இந்த 2 நாடிகளும் பின்னி வர அந்த பாயிண்ட் தான் சக்கரங்கள் அப்படிங்கறதும் தெரிஞ்சாச்சு. இப்போ இதை இயக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப போய் எங்களை வந்து கையில துவைக்க சொல்றீங்களா? எங்களுக்கு வந்து அலுவலக வேலையில இருக்கோம். இப்போ பழைய நிலைக்கு நம்ம போக முடியும்னா போக முடியாது. அதுக்குதான் வந்து நம்ம பயிற்சியா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு உடலுக்கு ஒரு ஒரு 1/2 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும். குறைந்த அளவு பயிற்சியே போதும் தான் மகரிஷி சொல்லுவாங்க. அந்த பயிற்சி வந்து அனைத்து உறுப்புகளும் இயங்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த நாடிகளுக்கு என்ன பயிற்சினாதான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் பிராணாயாம பயிற்சி. அது வந்து என்ன விதமான பிராணாயாம பயிற்சி இருந்தாலும் இருக்கலாம். தண்டுவடி சுத்தி நாடி சுத்திங்கிறது ஒரு சிறப்பான இயக்கத்துக்குரிய பயிற்சி. அப்படி இல்லை இந்த ஓம் சாண்டிங்கும் இதை சார்ந்துதான். ஓம் நம்ம சொல்றப்ப எங்க இருந்து ஆற்றல் நம்ம எடுக்கிறோம்னா அடி வயிற்றுல இருந்து அந்த ஓம் பண்றப்போ உள்ள அடி வயிறு வரையிலும் காற்றை உள்ள கொண்டு போய் அப்புறம் வெளியிடுறப்ப அது என்ன பண்ணுதுன்னா இந்த கிளாண்ட் அத்தனையும் சிறப்பா இயக்கம் பெறறதுக்கு தான் இந்த ஓம் சாண்டிங்கும். இது வந்து நம்ம இறை சார்ந்துன்னு சொல்றதை விட இது வந்து நம்ம நாளமில்லா சுரப்பிகளை இயக்கத்துக்கு சார்ந்துன்னு சொல்லலாம். இதுல வந்து எந்த பயிற்சி உங்களுக்கு உகந்ததோ எளிமையான பயிற்சியா கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகளை நான் சொன்னது. அடுத்தது நம்ம இன்னைக்கு முதுகு தண்டு சார்ந்து முதுகு எலும்பு பயிற்சியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு மகரிஷி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா முதுகெலும்பு சார்ந்து அந்த பயிற்சி பேரு மகராசனம். அந்த மகராசனம் பயிற்சி வந்து ஏன் பேர் வந்து காரணம்னா அது
கொஞ்சம் இயக்கம் பார்த்தா அந்த முதலை இயக்கம் போல இருக்கும். அதனாலதான் அதுக்கு மகராசனம்ங்கிற பயிற்சி. அது மகரிஷி வந்து நிலை 1, 2ன்னு 2 விதமான பயிற்சி கொடுத்திருப்பாங்க. ஆஹ் ஆஹ் மல்லாக்க மேல் மேல் பார்த்து படுத்து அந்த நிலையில ஒரு பயிற்சி, குப்புறப்படுத்தும் பயிற்சி, 2 பயிற்சி. இந்த பயிற்சி ஏன் அவசியம் செய்யணும் அப்படின்னா, நம்ம இப்ப இருக்க வாழ்க்கை முறை வந்து முதுகு தண்டு நல்லா வளைஞ்சு நிமிர்ந்து திரும்பி அப்படிலாம் செய்யறது இல்ல. அதுக்காக இந்த பயிற்சி செய்யணும். அப்புறம் இப்ப நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போறப்ப என்ன சொல்லுவோம்னா, ஸ்கூல் பசங்களை நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து படிக்கிறீங்களே, போறப்ப என்ன சொல்லுவீங்க? எப்படா ஸ்கூல்ல இருந்து போவோம், எனக்கு வந்து முதுகுலாம் வலிக்குதுன்னு சொல்லுவீங்கல்ல உட்கார்ந்து. அப்ப வந்து உங்க முதுகு நல்லா நல்லா இருக்கணும் தானே, அதுக்கு இந்த பயிற்சி செய்யுங்கன்னு ஸ்கூல் பசங்ககிட்ட சொல்லுவோம். அப்போ அந்த பசங்க செஞ்சுட்டு சொல்லுவாங்க, நீங்க சொல்லி சொல்லி நாங்க இப்ப வந்து செய்யறோம். அப்ப இப்ப வந்து கிளாஸ்ல எல்லாம் மிஸ் வந்து நிமிர்ந்து உட்காருங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாங்களே நிமிர்ந்து உட்காந்துருவோம், எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நமக்கு பெரியவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, இந்த பயிற்சி வந்து வண்டியில போறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்குறப்ப என்ன ஆகும்னா, உடம்பு வந்து ஃபுல் பாடியும் தூக்கி கீழே அழுந்தி தான் உட்காருவோம். அழுத்தம் பெறப்ப எங்க அழுத்தம் கிடைக்கிறதுனா, இந்த முதுகு தண்டு கீழ் பகுதி தான் நமக்கு அதிகப்படியான அழுத்தம் கிடைக்குது. அந்த அழுத்தத்தை எல்லாம் போக்குறது எந்த பயிற்சி சிறந்த பயிற்சினா, அந்த மகராசன பயிற்சி தான் சிறந்த பயிற்சி. ரெகுலரா அந்த வண்டியில போறவங்க இந்த பயிற்சி ரெகுலரா செய்யறப்ப அவங்களுக்கு முதுகு தண்டு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது. இதுல வந்து கழுத்து பயிற்சி வந்து 7 நிலைகள் இருக்கும். 7 நிலைகள் பயிற்சி வந்து எந்த பயிற்சியுமே மகரிஷி 7 நிலைகள் கொடுப்பாங்க. இந்த மகராசனத்துல முதல் நிலை பயிற்சியில முதல் நிலை வந்து நம்ம மல்லாக்க படுத்து நம்ம விரிப்புல படுத்து கைகளை சின்முத்திரையில வச்சுக்கணும். 45 டிகிரில வச்சுக்கணும். அப்புறம் 2 கால்களை ஒட்டி வச்சுட்டு 2 கால்களை நேரா நீட்டி ஒட்டி வச்சுட்டு கழுத்தை வந்து ரைட் சைடும் இடுப்பு பகுதி கால் பகுதி வந்து லெஃப்ட் சைடும் நம்ம திருப்புவோம். திருப்புறது என்ன இது 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 எந்த இடத்துல இயக்கம் கொடுக்குதுன்னா, கழுத்து பகுதியில உள்ள எலும்பு வந்து C1ல இருந்து C7 வரையில இருக்கும். அது C1 பகுதியை இயக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது இயக்கம்னா என்னன்னா, நம்ம வந்து துணி அப்படி பிழியறப்ப என்ன பண்ணுவோம், இப்படி முறுக்குறப்ப என்ன ஆகும்னா, நம்ம துணிக்கு வந்து அதுல உள்ள தண்ணி வெளில வரதுக்கு முறுக்குவோம். அது மாதிரி முறுக்குறப்ப நமக்கு உடம்புல என்ன போகும்னா, அந்த எலும்பு வந்து இப்படி ஒரு பக்கம் திருப்புறப்ப அந்த ஒரு பக்கமா ஒரு கேப் கிடைக்கும், விரிச்சு கொடுக்கும். நம்ம அப்படியே ஒட்டி அந்த ஒரு எலும்போட ஒரு எலும்பு ஒட்டி இருக்காம கேப் கொடுக்கும், அந்த விரிச்சு கொடுக்கும் அந்த எலும்பு. அது மாதிரி பயிற்சி செய்யறப்ப ஒவ்வொரு எலும்பு விரிச்சு கொடுக்கறப்ப முதுகு தண்டை பிளெக்சிபிளுக்காக அது நல்ல ஒரு இயக்கத்துக்காக இதை நம்ம செய்யறோம். அடுத்த நிலை வந்து கால்களை மடிச்சிட்டு நம்ம உடம்போட ஒட்டி வச்சுட்டு லெஃப்ட்ல ரைட் திரும்புறப்ப இது வந்து C7ங்கிற அடுத்த நிலை உள்ள எலும்பை வந்து அது விரிச்சு கொடுக்கும். அடுத்தது வந்து இன்னொரு 2ஆம் நிலை 3ஆம் நிலை என்ன ஆகுன்னா, கால்களை வந்து ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு ரைட் லெஃப்ட் பண்ணுவோம். அப்புறம் இடது கால் மேல வலது கால் போட்டு, அப்புறம் வலது கால் மேல இடது கால் போட்டு ரைட் லெஃப்ட் பண்ணுவோம். பண்றப்ப அடுத்த நிலை வந்து T1 அந்த எலும்பு வந்து T1ல இருந்து T12 வரையிலும் இதுல வந்து இந்த எலும்பை வந்து இயக்கம் கொடுக்கும். அடுத்தடுத்த நிலை வந்து அடுத்து 5வது நிலை 6வது நிலை பயிற்சி என்ன பயிற்சி அப்படின்னா, கால்களை வந்து ஒரு கால் மேல ஒரு கால் அந்த கட்டை விரல் பகுதி கேப்ல வந்து பிடிச்சிக்கிட்டு சுத்துற மாதிரி இருக்கும். அது சைட்ல இந்த பக்கமும் திருப்புறப்ப கால்கள் வந்து எண்டு வரையிலும் அந்த கட்டை விரலை வந்து நல்ல விரல்ல வந்து தரையில டச் பண்ணிட்டு கழுத்தை திருப்புறப்ப இடுப்போட கீழ் பகுதி எலும்பை வந்து அது திருப்புறப்ப நமக்கு நிறைய டைம் நம்ம என்ன சொல்லுவோம், ஹிப்பு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே ஹிப்பு வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த பயிற்சி செய்யறப்ப அதுவும் தினம் செய்யறப்ப இந்த பயிற்சி என்ன ஆகுதுன்னா,
அன்னையோட நீங்க இன்னைக்கு ஒரு 5 ஹவர்ஸ் உட்காந்து பயிற்சி பண்ணு, ஒரு வேலை செய்றீங்க, ஆபீஸ் ரூம்லயோ உட்காந்து செய்றீங்க அப்படின்னா, அன்னையோட ஸ்ட்ரெயின் என்ன, அது 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 இயக்கத்த வந்து ரொம்ப நம்ம அதுக்கு வேலை பளு குடுத்தோமோ, அந்த பளுவ வந்து நீக்குறது வந்து இந்த பயிற்சி. இப்ப நீங்க 5 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க டெய்லி ஆபீஸ்ல அப்படின்னா, தினமும் காலையில இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப, அந்த இயக்கம் வந்து நல்லா இடுப்பு எலும்புக்கு இயக்கம் குடுத்து, அத லூஸ் பண்ணி நம்ம டெய்லி குடுக்குறோம். டெய்லி அந்த வேலை செய்றதோட அந்த வேலை பளுவுனால கிடைக்கிற அந்த வலி வந்து இருக்காது. இயக்கமும் சீரா இருக்கும். நம்மளால நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த இடுப்பு எலும்புக்குரிய ஒரு சிறப்பு கருத்தா இந்த இடத்துல பதிவு செய்றேன். அடுத்தது வந்து சைக்கிளிங்னு ஒரு பயிற்சி மல்லாந்து படுத்துட்டு செய்வோம். கால்களை நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டுவோம், கையை பிடிச்சுக்கிட்டு கால்களை நல்லா வேகமா சைக்கிள் மிதிப்போம்ல, அது மாதிரி கைகளையும் கால்களையும் நல்ல இயக்கம் கொடுக்கறப்ப இப்போ இவ்வளோ பயிற்சி, இந்த 6 நிலை பயிற்சியும் முதுகு தண்டு ஒரு ஒரு பார்ட்டுக்கு பிரிச்சு பிரிச்சு செய்வோம். ஆனா இந்த சைக்கிளிங் மட்டும் முதுகு தண்டுக்கு எல்லா எலும்பும் இயக்கம் பெறும். அந்த விரிச்சு கொடுத்து எல்லா உறுப்புகளும் இயக்கம் பெறும். இது எலும்புகளுக்கு மட்டும்தான் இயக்கமா இந்த பயிற்சிகள்லாம், இந்த 7 பயிற்சிகள்னா அப்படி இல்ல. நம்ம அதை சுத்தி நரம்புகள் நமக்கும் தெரியும். அந்த சுத்தி இருக்க உறுப்புகள், அந்த எலும்பை சுத்தி இருக்கிற நரம்புகளுக்கும் நல்ல இயக்கம் பெறும். எல்லா நரம்புகளும் இயக்கம் பெறும். இந்த ஒரு பயிற்சியே எல்லா உறுப்புக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா அந்த சைக்கிளிங் பண்றப்ப அவ்வளோ எல்லா உறுப்புகளுமே அது வேகத்துல இருக்கும். அப்ப இயக்கத்துக்கு நல்ல ஆற்றலும் அதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் இதையே எப்படி நம்ம முதுகு தண்டை தரையில டச் பண்ணி இந்த பயிற்சி செய்யறோமோ, அதே மாதிரி குப்புறப்படுத்து செய்யறதும் இதே மாதிரி. முதல்ல வந்து காலை வந்து ஒரு கால் 2 காலையும் இணைச்சு வச்சுக்கணும். அப்புறம் காலை மடிச்சு வச்சு பண்ணணும். அப்புறம் கால் ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு பண்ணணும். அப்புறம் காலை பிடிச்சுக்கணும். ஒரு கால்ல மேல ஒரு கால் பிடிச்சுக்கணும். இது பண்றப்ப இது முந்தின பயிற்சியில மேல் எலும்பு, கழுத்து எலும்புல இருந்து ஆரம்பிக்கும் இயக்கம். குப்புறப்படுத்து பண்றப்ப கீழ் எலும்பு, இடுப்பு எலும்புல இருந்து இயக்க ஆரம்பிக்கும். இடுப்பு எலும்பு, அப்புறம் மார்பெலும்பு, அப்புறம் கழுத்து எலும்புன்னு சொல்லி அது இயக்கம் பெறும். அப்புறம் வந்து லாஸ்டா மகராசன பயிற்சி ஒண்ணுன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து கொரக்கடாயில் பயிற்சின்னு சொல்லி ஒரு கைகளையும் கால்களையும் மூவ் பண்றதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு அதுலயே. இந்த பயிற்சி செய்யறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இது எல்லாம் நம்ம அந்த தொப்பைய நம்ம காலையும் கையும் தூக்கி பண்றப்ப வயிறு அழுத்தி பண்ணுவோம். இந்த பயிற்சி ரெகுலரா செய்யறவங்களுக்கு அந்த தொப்பை வராது. பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்து நல்ல அழுத்தம் கொடுத்து பயிற்சி பண்றதுனால கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் வராது. இது பயிற்சி வந்து ரெகுலரா செய்யறப்ப இந்த இந்த இதெல்லாம் வந்து நமக்கு பலன்கள் வந்து நம்மளே பாக்குறோம். இப்ப சொல்ல சொல்ல இப்ப தெரியுது எவ்வளவு பலன்கள் இருக்கு அப்படிங்கிறது. ஒரு சிறப்பு வாய்ந்த பயிற்சி. பயிற்சிகள்லயே, உடல் பயிற்சியிலேயே சிறப்பு வாய்ந்த பயிற்சின்னு கூட சொல்லலாம் மகராசன பயிற்சி. இந்த பயிற்சியையும் நீங்க மன்றத்துல போய் கத்துக்குங்க. ஏன்னா பொசிஷன் வந்து மாறிட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வலி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் மன்றத்துல போய் ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க. அப்புறமா வந்து நீங்க வீட்டுல பயிற்சி செய்யலாம் அப்படிங்கறது என்னோட கருத்தை இங்க தெரிவிச்சுக்கிறேன். இன்னமும் ஒரு தகவல் சொல்லணும்னா பயிற்சி சார்ந்து, ஒரு விஜய் ஒரு படத்துல விஜயும் அவங்க ஒரு ஒரு அந்த படம் எனக்கு டக்குன்னு கில்லின்னு நினைக்கிறேன், எனக்கு படம் மறந்து போச்சு. அந்த படத்துல வந்து சொல்லுவாங்க, விஜய வந்து போய் பல்லு விளக்கு குழின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பல்லு விளக்கு உனக்கு நல்லது, குழி உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபன்னான ஒரு ஜோக்கான சுச்சுவேஷன் தான். இருந்தாலும் அதோட சேர்ந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதோட சேர்ந்து உடற்பயிற்சியும் செய், உன்னோட உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ங்கிற எண்ணம் தோணுச்சு. நான் இங்க என்ன பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, தினமும் பயிற்சி செய்யறப்ப நம்ம வந்து எப்படி நம்ம டெய்லி பாத்திரங்களை விலக்கி வச்சாதான் உபயோகித்த கிச்சன்ல உபயோகித்த பாத்திரத்தை விலக்கி வச்சுதான் அடுத்த வேலைக்கு நம்ம பயன்படுத்த முடியும். அது மாதிரி தினமும் நம்ம பயிற்சி பண்றப்ப, நம்ம காலையில பயிற்சி பண்றப்ப அன்னைக்கு வேணுங்கிற நம்ம செயல்கள் எல்லாமே சிறப்பா செய்ய முடியும்.
அப்படிங்கிறது கருத்தா பதிவிடணும்னு தோணுச்சு. எப்படி பாத்திரம் விளக்குற மாதிரி நம்ம உடல் உறுப்புகளை தூய்மை பண்ற தூய்மை பண்றதுதான் பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது. ஆஹ் மகரிஷி அவங்களே சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் பயிற்சி செஞ்சா அடுத்தவங்க வந்து நகைப்பாங்க. அதனால நம்ம பயிற்சி செய்யறதுக்கு கூச்சப்பட்டுட்டு செய்ய மாட்டோம். உடற்பயிற்சிங்கிறது நகைப்புக்குரிய செயல் இல்ல. எப்படி வந்து பல்லு விளக்குறது, நம்ம காலைல வந்து பல்ல தூய்மைப்படுத்ததான் பல்லு விளக்குறோம். அதே மாதிரிதான் நம்ம உடற்பயிற்சி வந்து நம்ம உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் பயிற்சி. அது வந்து எல்லாரும் வந்து ஃபேமிலியில இருக்க எல்லாருமே எப்படி எழுந்ததையும் நம்ம பல்லு விளக்குற மாதிரி எழுந்ததையும் நம்ம பயிற்சி செய்யறது பழக்கமா குடும்பத்துல வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆரோக்கியம் அனைவருக்கும் இருக்கும். யாருக்குமே வந்து வியாதிங்கிற அந்த இதுல நம்ம பயப்படவும் தேவையில்லை. உடல் உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறது சொல்லி இனி கருத்துக்கள் இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்துக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இன்றைய சிறப்புரை அமைந்திருந்தது. நிச்சயமாக நமது உடலை நாம் சீரமைத்து பாதுகாத்து மேம்படுத்தி கொள்வது என்பது ஒரு ஆக சிறந்த கலையாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். என்னதான் நாம் அவசரமாக இந்த உலகில் பயணித்து வந்தாலும், ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாலும், நம்மை நாம் இன்னும் நமது உடலை பராமரிப்பது, உள்ளத்தை மேம்படுத்துவது, ஆன்மாவில் சிறந்தவர்களாக இருப்பது என்று நமது வாழ்வியல் பயணத்தை வழித்தடங்களை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்வது நம் கைகளில் தான் இருக்கின்றது. இதில் உடல் சார்ந்த பயிற்சி அனுபவங்கள் சார்ந்து ஒவ்வொரு வாரமும் அன்பு சகோதரி அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வு வாயிலாகவும் நமக்கு மிக மேலான புரிதல்களை எப்பொழுதுமே அன்புள்ளம் கொண்டவராக மிகவும் பொறுமையாக எளிமையாக அனைவருக்கும் சென்று சேரும் வண்ணம் மிக சிறப்பாக கையாண்டு செல்கின்றார்கள். அதற்காக அன்பு சகோதரி அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் படைப்பாற்றல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று உள்ளமும் உடலும் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி அவர்கள் நமக்கு அற்புதமான பரிசாக வழங்கினார்கள். எப்பொழுதும் வியாழந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு சிறிய மாற்றம் ஏற்பட்டு இன்று நடைபெற்றது. இனி வழக்கம் போல வியாழக்கிழமைகளில் பெரும்பாலும் நமது ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை இலக்கியம் சார்ந்த வாசிப்பை நேசிப்போம் நிகழ்வு தொடரும். நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் தமிழ் ஆய்வுத்துறையில் இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் ஜா சலேத் அவர்கள். நாளைய நிகழ்வில் அவருடைய வாழ்வியல் அனுபவம் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அம்மாவுக்கு மிக்க நன்றி. நம் முதுகு எலும்பு இதை தொடர்ந்து அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கான பயிற்சிகள் இதை பத்தி எல்லாமே ரொம்ப அழகா எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. முதல்ல படைப்பாற்றல் அப்படிங்கிறத பத்தி சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. மகரிஷி சொன்ன கருத்துக்கள், ஒரு உயிர் தாவரத்திற்கு நன்றி நம்ம சொல்லணும், பெண்களுக்கு நன்றி சொல்லணும், உழைப்பாளிகளுக்கு, நிறைவாக படைத்த இறைவனுக்கு, இந்த 4 விஷயத்துக்கும் நம்ம தொடர்ந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத மகரிஷி சொல்லியிருக்காரு.
அடுத்ததாக ஐந்தொழுக்க தத்துவம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதை சுருக்கி ஈரெழு ஒழுக்க தத்துவம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். முடிந்த அளவிற்கு துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வேன். இதுதான் அந்த அந்த தத்துவம். நம்ம தொடர்ந்து அதை முடிந்தால் எழுதி வச்சுக்கிட்டு கூட நம்ம சுவற்றில் எல்லாம் மாட்டுவோம். அந்த மாதிரி எழுதி ஒட்டி வச்சுக்கிட்டா கூட நம்ம அதை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு நல்லா இருக்கும். அதனால அதை தொடர்ந்து பின்பற்றலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தவம் முடிந்த உடனேமே இந்த சங்கல்பத்தை சொல்லும் போது நம்ம மனதிற்கும் சரி அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதற்கப்புறமாக மகரிஷி அவர்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் நெசவு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய கடன் இருந்தது. அப்ப அந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எண்ணத்தை வச்சிருந்தாரு. அந்த 1,00,000 ரூபாய்லாம் சம்பாரிச்சு அந்த கடனை அப்படி தீர்த்தாலும் அதற்கப்புறமாக கையில 5 ரூபாய் அவ்வளவுதான் மிஞ்சுது. இதற்கான காரணம் என்ன? அவ்வளவு சம்பாரிச்சு கடனை அடைக்க முடிஞ்சது, ஆனா கையில ஏன் மிஞ்சல அப்படின்னு யோசிக்கும் போது கடன் தீரணும் தீரணும் அப்படிங்கிற ஒரு அந்த தீரணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் நம்ம விதைச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்பதான் அவருக்கு புரியுது எண்ணங்கள் வலிமை எப்படி அப்படிங்கிறத. அதனால தொடர்ந்து நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் மகரிஷி அவர்கள் சொல்றாரு. அதற்கப்புறமாக நாளமில்லா சுரப்பிகள் அதை பத்தி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது சக்கரங்கள் 7 சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த 72,000 நாடிகள் அது எப்படி அந்த சக்கரங்களோட இணைஞ்சிருக்கு அதை பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க. சுழுமுனை நாடி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடி. அது எல்லாத்தையுமே இணைக்குது. மூலாதாரத்துல இருந்து நம்ம உச்சந்தலை வரைக்குமான அந்த ஆற்றலை எடுத்து செல்வது இந்த சுழுமுனை நாடி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சில உதாரணங்களோட அவங்க சொன்னாங்க அந்த ஆற்றல் எப்படி போகுது அப்படிங்கறத. அவங்க பாட்டி துணி துவைக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் ஒரு அக்கா இந்த உரல்ல இடிக்கிற போது வந்த அந்த சத்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அடிவயத்துல இருந்து நம்ம அந்த ஆற்றலை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய வேலை செய்யறவங்க எல்லாமே அந்த ஆற்றல் அப்படிங்கிறது உடம்பு முழுக்க போயிட்டு இருந்தது. இன்றைக்கு நம்ம அந்த அளவுக்கு உழைப்பு அப்படிங்கிறது இல்ல. தொடர்ந்து நம்ம அந்த உணவு இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமாக சாப்பிட்டாலும் அந்த ஆற்றல் நமக்கு ஏன் இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கான உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு இல்லை. இந்த காலகட்டம் இந்த ஒரு வாழ்வியல் அப்படி இருக்கும்பொழுது நம்மளே அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. தண்டுவட சுத்தி அப்படிங்கிறதும் நாடி சுத்தி இது ரெண்டுமே சிறப்பான பயிற்சிகள். அதையும் செய்ய முடியல அப்படின்னா ஓம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதற்கப்புறமாக முதுகுத்தண்டு பத்தி 7 பயிற்சிகள், வழக்கமாக 7 பயிற்சி கொடுப்பாரு மகரிஷி அவர்கள். அந்த பயிற்சியோட யூடியூப் லிங்க்கும் நம்ம மேல லிங்க்ல இருக்கு. அதையும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அறிமுகத்துக்கு மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. இத போய் மன்றத்துல நம்ம எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முதுகுத்தண்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வலி இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் சொல்றாங்க. முதுகு வலி இருக்கு. ஒரு பள்ளியில உட்கார்ற மாணவர்கள் முதற்கொண்டு ரொம்ப தூரம் வண்டியில டிராவல் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்க எல்லாருமே சரி, எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் முதுகு பிரச்சனை, வலி அப்படிங்கிறதும் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த பயிற்சிகளை பண்ணும்போது நம்ம முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமை பெறும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதுல 7 பயிற்சிகள் இருக்கு. அப்படி செய்யும் பொழுது அந்த முதுகு எலும்புகள் அந்த C1ல இருந்து C7 அது எல்லாமே விரிவடையுது. T1ல இருந்து T7 அது எல்லாமே விரிவடையுது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அந்த சைக்கிள் ஓட்டுறது மாதிரி பயிற்சி, அப்புறம் படுத்துக்கிட்டு மகராசனம் செய்யறது, இந்த மாதிரியான பயிற்சிகள் தொடர்ந்து நம்ம செய்யணும். அப்ப வயிறு அமுத்தி அந்த பயிற்சிகள்லாம் செய்யும்போது அந்த தொப்பை வராமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை பெண்களுக்கு வலிமையாகிறதுக்கும் இந்த பயிற்சிகள் உதவி பண்ணும். அதனால தொடர்ந்து இந்த பயிற்சிகளையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த பயிற்சிகளை விளக்கமாகவும் சரி, அதோட பலன்களையும் ரொம்ப விரிவா எடுத்து சொன்னாங்க. மிக்க நன்றிங்க சசிகலாமா. தொடர்ந்து நம்ம இந்த பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட சொன்னாங்க. நம்ம எப்படி பல்லு விளக்குறது, குளிக்கிறது மாதிரி இந்த பயிற்சிகளை செய்யணும். பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிறது தினமும் தூய்மைப்படுத்தினாதான் அடுத்த நாள் சமையலுக்கு நம்ம உபயோகப்படுத்த முடியும். அந்த மாதிரிதான் நம்ம உடம்பில் தேவையில்லாத விஷயங்களை, கழிவுகளை நீக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே உதவியாக இருக்கும். நமக்கு ஆற்றலையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும் பயிற்சிகளை நம்ம தினமும் செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்கள் சொன்ன சசிகலாமாவிற்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி.
அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபயில வந்திருக்கும் சசிகலா பாரி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்துக்குவோம், கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார. நன்றிகள் அம்மா. நான் வெறும் கருவிதான். இப்ப சசிகலா பாரி அம்மா அவங்க ரொம்ப அமைதியாகவும் வரிசைக்கிரமாகவும் ரொம்ப அற்புதமா எல்லாமே மகிழ்ச்சி கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. எக்ஸசைஸை பற்றி அவ்வளோ அற்புதமா அம்மா ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு வராங்க. 7 சக்ரா பற்றி சொன்னாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்கினை, துரியம். இதுதான் 7 சக்கரா. இப்போ மகிழ்ச்சி அவங்க ஒவ்வொரு பயிற்சியுமே அனுபவிச்சு அவங்க முதல்ல செய்து அவங்க உடம்புக்கு ஒன்றும் வராத அளவு இருக்குதான்னு பார்த்து நமக்கெல்லாம் இதை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதமான மனசு பாருங்களேன். அப்படி கொடுத்த இந்த பயிற்சியை நம்ம எல்லாரும் செய்து நம்ம உடம்ப நல்லபடியா வச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப அந்த காலத்துல மனிதர்கள்லாம் பாருங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா உழைச்சாங்க. அம்மா சொன்ன மாதிரி அப்ப எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. சாப்பாடெல்லாம் அவ்வளோ நிறைய சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கேன். இப்ப எங்ககிட்ட வேலை செய்யற ஆளுங்களுக்கு அம்மா சாப்பாடு போடும் பொழுது அந்த காலத்துல பெரும்பாலும் கூழ் வைப்பாங்க. மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் வந்தாக்கா அவங்களுக்கு கூழ் கரைச்சி ஊற்றுவாங்க. அந்த கூழ் அவ்வளோ அற்புதமா இருக்கும். இப்பெல்லாம் ரோட்டு கடையில விற்கிறாங்க. அப்ப எல்லாம் எப்படி செய்வாங்கன்னா, முதல் நாளே காலையிலேயே அந்த மாவை எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி இட்லி மாவு மாதிரி கரைச்சி புளிக்க வச்சிருவாங்க. சாயந்தரம் அதை எடுத்து அரிசியில் இருக்கிற குருணையை போட்டு வேக வச்சு அதில் இந்த மாவை எடுத்து ஊற்றி கிண்டி செய்யும் பொழுது அவ்வளோ மனமாக இருக்கும். அப்படிதான் அப்பெல்லாம் செய்யறது. அது மறுநாள் காலையில் ஆறிடும். ஆறின பிறகு அதை தண்ணி ஊற்றி கரைச்சி கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாடு மேய்க்கிற அந்த பையனுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழுது நான் வாங்கி குடிச்சிருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும்.
2 டம்ளர் கூழ் சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல சாப்பிட்டாங்கன்னா, வேலை செய்தாங்கன்னா அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்டதுனால, வேலை செய்யறதுனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜீரணம் ஆச்சு. இப்ப நம்ம என்ன செய்றோம்? எல்லா வேலைக்குமே மிஷின் வந்தாச்சு. எல்லாம் எதை எடுத்தாலும். இப்ப அம்மா சொன்னாங்க துணி துவைக்கிறதுல அவங்க பாட்டி செய்தது. அதுதாங்க உண்மை அனுபவிச்சு. அந்த காலத்துல அந்த மனிதர்கள் அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, ஏன் அப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம பின்னுக்கு போய் பார்த்தோம்னா, இதுதாங்க காரணம். அந்த உடம்புக்கு எல்லா விதத்திலுமே பயிற்சி இருக்கு. மாவு இடிக்கிறத பத்தி அம்மா சொன்னாங்க. மாவு இடிக்கிறது. அப்புறம் அரிசியை நெல்லே வந்து குத்தி தான் இந்த அம்மா அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, மாவு இடிக்கிற மாதிரி தான் நெல் அவிச்சு போட்டு காய வச்சு அதை குத்தி அதை தான் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்க தாத்தா, எங்க அப்பாவோட அப்பா காலத்துலலாம் நெல்லு குத்தி வியாபாரமே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பாருங்க அவங்க உடம்புல எவ்வளவு தெம்பு இருந்திருக்கு. இப்ப மிஷின் செய்த வேலையை அன்னைக்கு மனிதர்கள் செய்திருக்காங்கன்னா எவ்வளோ எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி வேலை செஞ்சிருக்காங்கன்னு அதுதாங்க உண்மை. அப்போ உடல் உழைப்புக்கு வந்து நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா நம்ம இப்ப கொடுக்கணும்னு நினைச்சா கூட கடையில எல்லாம் விளம்பரம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி நம்மள எழுந்திருக்க விடாம உட்கார இடத்துலயே வச்சு எல்லாமே நம்ம கையில கொடுத்துட்டாங்க. டிவிக்கு ரிமோட் கொடுத்துட்டாங்க, ஃபேனுக்கு ரிமோட் கொடுத்துட்டாங்க. எதுக்கு இல்லை? துணி துவைக்கிறதுக்கு மிஷின் கொடுத்துட்டாங்க. அம்மிக்கல்லுன்னு அம்மிக்கல்ல அரைக்கிறதே இல்லை, அம்மியில் அரைச்சி செய்து அவ்வளோ அற்புதமா இருக்கும் சமையல் குழம்பெல்லாம். அப்புறம் ஏந்திரக்கல்லுன்னுவாங்க. ஏந்திரக்கல்லுன்னா அதில் தான் மாவு அரைப்பாங்க. இப்போ மிஷினில் மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா, அரிசி மாவு, கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, அதெல்லாம் வந்து ஏந்திரக்கல்லில் அரைப்பாங்க அந்த காலத்தில். அதுவும் ஒரு பயிற்சி. உளுந்து உடைப்பாங்க, அது திருகக்கல்லுன்னுவாங்க. அப்போ அதான் பாருங்க, எல்லாத்துக்குமே நம்ம உடம்பு அசைவு எல்லாமே வந்து பயிற்சியில தான் வந்திருக்கு. ஆனா இப்ப நம்ம உட்காந்த இடத்துல நின்று ஜிம்முக்கு போறோம். ஜிம்முக்கு போய் பணம் கொடுத்து அதுவும் போறோமா, கொஞ்ச நாள் போவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து நமக்காக எவ்வளவு உழைக்குதுங்க. நம்ம வந்த நாளிலேருந்து நம்ம போற வரையிலும் நமக்கு உடம்பு எவ்வளோ ஒத்துழைப்பு செய்யுது. அந்த உடம்ப வந்து நம்ம எப்படி காயகல்பமா மாத்தி பார்த்து அதை உணரணும். இந்த காலத்துல இந்த காலம் நான் இந்த காலத்துல தானே வாழறேன். அந்த காலத்துல பார்த்திருக்கேன் அம்மா சொன்ன மாதிரி சின்ன வயசுல இந்த சாப்பிட்டது கூழ் சாப்பிட்டது எல்லாம். இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா கூட இப்ப என்னாலயும் செய்ய முடியல. அவ்வளவு டேஸ்டா செய்ய முடியுமான்னு செய்ய முடியல. ஏன்னா அப்ப இருந்த அரிசி தானியங்கள் அந்த மாதிரி மருந்து போடாம செய்து சாப்பிட்டதுனால எந்த பக்க விளைவும் வரல நமக்கு. இப்ப இருக்கிறதெல்லாம் பக்க விளைவு நிறைய போடுறாங்க. அதை தான் நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்லை. அது சாப்பிட்றதும் நம்ம இந்த மாதிரி ஒரு பயிற்சி, அம்மா சொல்ற இந்த மகரிஷி சொன்ன பயிற்சி எல்லாமே நம்ம உடல் உறுப்புகளுக்கு அத்தனைக்கும் நல்லது. நீங்க என்ன அதை செய்து பாருங்களேன். அது என்ன ஒரு மிஞ்சி போனா ஒரு 3/4 மணி நேரம் தான் செய்யலாம். ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு நாளைக்கு காலையில ஒரு 3/4 மணி நேரம் ஒதுக்குறது பெரிய இதே இல்லை நம்ம உடம்புக்காக அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா காது வழியா கேட்டுட்டு போக கூடாதுங்க. தயவு செய்து எல்லாரும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அம்மா சொல்ற மாதிரி பக்கத்துல மன்றம் இருந்தா போய் இருந்து முறைய கத்துக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா எந்த வியாதியுமே வராது. வியாதி வந்திருந்தா கூட அதுக்கும் பயிற்சி இருக்கு இதுல. அதை செய்தோம்னா அது நம்மளை விட்டு போயிடும். இதெல்லாம் வந்து மகர்ஷி அவங்க மனைவிமார்களை இவங்க எல்லாம் செய்துதான் இந்த பயிற்சியை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடை வள்ளல் பாருங்களேன். அது மாதிரி நம்மளும் செய்யணும். நம்ம செய்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அம்மா மாதிரி சசிகலா பாரி அம்மா மாதிரி வந்து சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி கொடுத்ததை நம்ம கேட்டு பழகி கத்துக்கணும்னு தாங்க நான் கேட்கிறேன். நன்றிகள் அம்மா. நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் மேலான கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா.
ராஜலட்சுமி, நீங்க கை உயர்த்திருக்கீங்க, நாங்க அழைப்பு கொடுத்திருக்கோம். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு மேல வரலாம். நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு சசிகலா அம்மா வந்து எந்த அளவுக்கு ஆழமா பேசணுமோ அந்த அளவுக்கு ஆழமா பேசினாங்க. அதே போல நமக்கு எப்படி புரிய வைக்கணுமோ எங்கெங்க எப்படி எப்படியெல்லாம் ஒரு நல்ல டீச்சருக்கு தெரியும் எந்த விஷயத்த வந்து சிரிப்போட கலந்து சொன்னா குழந்தைங்க மனசுல போகும், அதே போல எதை வந்து ரொம்ப தெளிவா எழுதி போட்ட மாதிரி சொன்னா அவங்களுக்கு போகுங்கிறத வந்து நல்ல டீச்சருக்கு தெரியும். அதே போலதான் இன்னைக்கு சசிகலா அம்மாவுடைய ஒவ்வொரு பேச்சுமே அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் படைப்பாற்றல் வந்து பத்தி பேசல வேதாத்ரி மகரிஷி ஐயா சொன்னதுல இருந்து ஓரறிவுல இருந்து எப்படி நம்ம 5, 6 அறிவா வந்தோங்கிறதுல இருந்து நம்ம யார் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொன்னது வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு போலாம், ரொம்ப எளிமையா வந்து சொல்லிட்டு போலாம். மகராசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது இப்படி இப்படின்னு. ஆனா எந்த அளவுக்கு வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜில நம்ம என்ன சொன்னா நம்புவோமோ, நம்மளுக்கு எல்லாமே மனுஷங்க சொல்றதை விட கூகுள் சொல்லணும். அதே போல எல்லாமே வந்து நம்மளுக்கு நிரூபிச்சாதான் வந்து நம்புவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலையில இருக்கோம். அதனால அதுக்கும் வந்து அந்த போட்டோகிராஃபி அதையும் வந்து எடுத்துக்காட்டா சொன்னாங்க. மகராசனம் அப்படிங்கிறது எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நம்மளுடைய முதுகெலும்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்புகளுக்கும் வந்து அது எப்படி பயிற்சி அளிக்குது அப்படிங்கிறதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களாகட்டும், நாளமில்லா சுரப்பிகளாகட்டும், அதே போல நம்ம வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு மாறி இருக்கு, அதனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு உடற்பயிற்சி முக்கியம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு விஷயம் வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து எப்படி சொன்னாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு அழகா சொன்னாங்க. மிக்க நன்றி சசிகலாமா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ரேவதி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் மேலான கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. புவனா வணக்கம், நீங்க பேசலாம். புவனா. இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். புவனா இருக்கீங்களா? நீங்க பேசுறது கேட்கல. தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். உடலுக்கு உழைப்பு எவ்வளவு முக்கியம் என்பது பற்றியும், உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியம் என்பது பற்றியும் சசிகலா அம்மா நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சாங்க. அதை நம்ம கேட்கிறதோடு மட்டுமல்லாம தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் அதுல வந்து உடற்பயிற்சி செஞ்சுங்க, நம்மளை சார்ந்தவங்களுக்கும் வந்து அதை வந்து செய்ய சொல்லிங்க, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய கருத்தா இருக்குதுங்க அம்மா. சசிகலா அம்மா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க புவனா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி. இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். சசிகலா அம்மா மிக அழகாக சொன்னார்கள். இசக்கி இருக்கீங்களா? நீங்க பேசுறது கேட்கல, மைக் சிம்பிள் காமிக்கல. ஒரு வாட்டி வெளியே போயிட்டு உள்ள வாங்க. இசக்கி ஒரு முறை வெளியே ரூம் விட்டு வெளியே போயிட்டு மீண்டும் இணைஞ்சிங்கன்னா பேசுறது கேட்கும். வணக்கம். அதுக்குள்ள நம்ம இப்ப கேக்குது, பேசுங்க. அதாவது இந்த கிளப்பில் நான் அடிக்கடி வருவேன். நல்ல கருத்துக்கள். இன்றைக்கு உடல் மனம் சார்ந்த விடயங்களை அருமையாக நம்முடைய அருமை அம்மா அவர்கள் அழகாக விளக்கினார்கள். தொடர்ந்து தினம்தோறும் காலையிலே ஒரு 6 மணி முதல் 7 மணி வரை நல்ல கருத்துக்கள், உளம் சார்ந்த மனம் சார்ந்த கருத்துக்களை தந்து வருகின்ற இந்த சொல்லகச் சோலைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு அவர்கள் கொடுத்த அந்த செய்தியானது நம்முடைய உள்ளத்தையும் மனத்தையும் தூண்டி இதனை செய்யும் போது நம்முடைய உடல் எவ்வளவு நலம் பெறும் வளம் பெறும் என்பதை அழகாக சொன்னீர்கள். இதனை கேட்டபடியே உள்ளபடியே மகிழ்வடைகிறேன். ஆனால் இதை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லிய அணுகுமுறை அழகாக இருந்தது. எனவே தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி வருகின்ற சொல்லகச் சோலையாருக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டு சேர்த்த அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு,
என்னுடைய கருத்துக்களை சொல்லி முடிக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சசிகலா அம்மா வந்து சிறப்பா வந்து இன்னைக்கு உரையாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நன்றி உணர்வு. நம்ம இதுக்கெல்லாம் நம்ம நன்றியோட இருக்கணும், நன்றி பகிர்ந்தணும் அப்படிங்கிற இது. இரண்டாவது அவங்க பயிற்சியை சொல்லும் பொழுது சில உதாரணங்களை சொல்லும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சது. அந்த கழுத்து வந்து வலது பக்கமா திருப்பிட்டு நம்ம படுத்துக்கிட்டு காலை 2 கால்களை நீட்டி நம்ம இடுப்பு பகுதியை மட்டும் வளைச்சு அந்த இதை வந்து நம்ம உதாரணம் வந்து நல்லா இருந்தது. அந்த துணியை பிழியிற மாதிரி ஒரு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி அந்த இது சொன்னது. ஸோ அந்த 7 பயிற்சி வந்து பண்றது வந்து நல்ல நம்ம முதுகெலும்பு எல்லா எலும்புகளுக்கும் விரிவு கொடுத்து நம்ம ஆற்றல் பெறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறது அருமையா சிறப்பு. அப்புறம் அந்த விஜய் சொன்ன வாக்கியம், அது தில்லி படத்துல தான் அந்த வசனம், பல்லு விளக்குனா உனக்கு நல்லது, குளிச்சா சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி நம்ம உடற்பயிற்சி செஞ்சோம்னா நம்ம உடல் உறுப்புகளுக்கு நல்லது. ஒரு உதாரணங்கள்லாம் நல்லா அருமையா இருக்கு. பாத்திரத்தை வந்து டெய்லி கழுவுனா தான் அடுத்த நாள் வந்து நம்ம உபயோகப்படுத்த முடியும். அது மாதிரிதான் நம்ம உடல் உறுப்புகளையும் டெய்லி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதற்கான பயிற்சிகள் தான் அந்த மாதிரி சிறப்பாக இருந்தது. அந்த விஜயம்மா சொல்லும் போது கூட அந்த காலத்துல இயற்கையாகவே அந்த நடந்தது. அது யாரும் ஒரு கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படிலாம் யாரும் வந்து முன்னாடி எல்லாம் சொல்லல. ஆனா இயற்கையாவே நம்ம முன்னாடி பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். இப்ப நம்ம சொகுசு வாழ்க்கைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கனால நம்ம அந்த இதுக்கு போறதில்ல. அப்ப அப்ப இருந்த வாழ்க்கை முறையெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் போகணும். அந்த கிணத்துல தண்ணி இறைக்கணும். இந்த தண்ணி இறைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இதுல கைத்த இதுல மாட்டி ஒரு கைய பிடிச்சு இழுத்து திரும்ப இன்னொரு கையை மாத்தி அப்படி மாத்தி மாத்தி இறக்க இறக்க இப்ப அம்மா சசிகலா அம்மா சொன்ன அந்த உடற்பயிற்சி எல்லாம் அதுலயே ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி நெல்லு குத்துறது, சோளம் குத்துறது, அந்த உரல்ல ஒரு கைய தூக்கிக்கிட்டு ஒரு கைய மாத்தி மாத்தி எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இயற்கையாவே அவங்க அந்த உடற்பயிற்சிங்கிறது வாழ்வியல் முறையாவே அந்த காலத்துல கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி தண்ணி தூக்குறது கூட, குடத்துல தண்ணி தூக்கிட்டு வர்றது கூட தலையில ஒண்ணு, கக்கத்துல ஒண்ணு. இப்ப அந்த குடத்து இப்ப கக்கத்துல வைக்கிற ஒரு இது கூட இப்ப இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தந்தா கூட வைக்க முடியுமா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்வியல்ல நம்ம வாழ்ந்தோம். இடுப்புல ஒரு குடம், தலையில ஒரு குடம், அந்த கையை விட்டுட்டு கூட அந்த குடத்தை தலையில சுமந்துக்கிட்டு வருவாங்க. விறகு சமைக்கிறது. ஸோ அந்த கணங்களை நம்ம தலையில சமைக்கும் போது அந்த கழுத்து எலும்பு வந்து வலிமை பெற்றுச்சு இயற்கையாகவே. அந்த நம்ம உடற்பயிற்சிங்கிறது வந்து வாழ்வியலாவே இருந்தது. இப்ப வந்து அதை நம்ம காசு கொடுத்து அம்மா விஜயம்மா சொன்ன மாதிரி ஜிம்முக்கு போய் எல்லாத்தையும் நம்ம கத்துக்க ஒரு சூழ்நிலையா நம்ம மாறிட்டோம். எல்லாமே சொன்ன மாதிரி மிஷின் தான். எல்லா வேலையும் நம்ம செய்யற வேலை எல்லாமே மிஷின் செய்யறதுனால நம்ம உடல் உழைப்பு வந்து குறைவா இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த மாதிரி உபாதைகள்லாம், உடல் உபாதைகள் எல்லாமே வருது. அதற்காகத்தான் இந்த மாதிரி இப்ப அம்மா சொல்ற மாதிரி, சசிகலா அம்மா சொல்ற மாதிரி சில பயிற்சிகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை கட்டாயப்படுத்துற மாதிரி ஆயிப்போச்சு இப்ப இருக்க வாழ்வியல். அதனால நம்ம அட்லீஸ்ட் நம்ம அந்த மாதிரி ஒரு பயிற்சியிலையாவது தினசரி நம்ம பண்ணி நம்ம உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். உடல் உறுப்புகளையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி பாதுகாத்துக்கிறது தான் நோக்கம். இந்த அருமையான இந்த தலைப்புல உள்ளமும் உடலும்ங்கிற ஒரு தலைப்புல சசிகலா அம்மா வந்து ஆற்றிய உரை எல்லாத்துக்கும் உபயோகமா இருந்திருக்கும். கண்டிப்பா எனக்கு உபயோகமா இருக்கு. தினசரி அந்த சைக்கிளிங் பண்றதெல்லாம் நல்ல ஒரு உடற்பயிற்சி. ஆக்சுவலா படுத்துக்கிட்டு
உண்மையிலேயே சைக்கிளை ஓட்டினா எப்படி நம்ம கையை ஹேண்ட்பார்ல பிடிச்சி காலை எப்படி மிதிப்போமோ அதே மாதிரி படுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ற பயிற்சி வந்து நல்ல ஒரு எல்லா இயக்கமும் முதுகெலும்பு ஃபுல்லாவே C1ல இருந்து அந்த முழு எலும்பும் வந்து நல்லா இருந்தது. நல்ல ஒரு உடற்பயிற்சி, எல்லா எலும்புகளுக்கும் ஒரு உடற்பயிற்சி. அப்புறம் அந்த இது சொன்னாங்க, அந்த சக்கரங்கள் 7 சக்கரங்கள் அதை பத்தி சொன்னாங்க. அதுல மூலாதாரம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகமா வந்து இந்த மூலாதாரங்கிறாங்க, எதுக்கு அந்த மூலாதாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அப்புறம் சசிகுமார் தான் ஒரு விளக்கம் எனக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலா நம்ம பிறந்த குழந்தையே தலையில வந்து ஒரு பள்ளமா உச்சி தலையில வந்து பள்ளமா இருக்க மாதிரி இருக்கும். அது அப்படியே வளர 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 வந்து அது அப்படியே கழுத்துது, அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அது கரெக்டா அந்த 12-13 வயசுலதான் வந்து அந்த சொன்ன அவங்க மூலாதாரம் ஆசன வயவுக்கு கொஞ்சம் மேல அந்த முதுகெலும்பு முடிகிற இடம், அந்த இடத்துல வந்து நின்றுக்கும். அந்த அந்த ஏஜ் தான் வந்து டீனேஜ் அப்படின்னு அவரு சொன்னார் அந்த விளக்கம். அதுதான் அந்த மூலாதாரம். அந்த தலை உச்சி வந்து அந்த இது வந்து நம்முடைய முதுகெலும்பு கடைசி எலும்புல வந்து நிற்கிற இடம் தான் அந்த மூலாதாரம் அப்படின்னு சொன்னாரு. அதான் அந்த மூலாதாரம். அப்புறம் தொப்புளுக்கும் பிறப்பு உறுப்புக்கும் நடுவுல இருக்கிற பகுதி, அப்புறம் நெஞ்சுக்குழி கீழே கழுத்து, நெத்தி பொட்டு வைக்கிற இடம், தலை உச்சி. ஸோ இந்த மாதிரி அந்த 7 இதை வந்து சொன்னது சிறப்பா இருந்தது. சக்கரங்கள் அந்த 7 சக்கரங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ உடற்பயிற்சி பிளஸ் இந்த 7 சக்கரங்கள் ஆக்டிவேஷனு, மூச்சு பயிற்சி எல்லாமே அதான் உடலும் மனமும் நல்லா இருந்தால் தானே நம்ம சார் சொன்ன மாதிரி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடலையும் நம்ம நல்லா பாதுகாத்துக்கணும், மனசையும் நல்லா மகிழ்ச்சியா வச்சுக்கணும். ஸோ மனசை நல்லா மகிழ்ச்சியா வைக்கணும்னா நன்றி உணர்வோட எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பழகணும். உடலை இதை வச்சுக்கணும்னா நம்ம உடற்பயிற்சி செய்யணும். ஸோ உடலும் மனமும் எப்போதும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நோக்கமா சசிகலாமாவுடைய உரை சிறப்பா இருந்தது. நன்றிகள் அம்மா. சசிகலாமாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தியாகராஜன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. படைப்பாற்றல் என்ற தலைப்புல இன்னைக்கு உள்ளமும் உடலும் என்ற அளவுல அம்மா அவர்கள் ஆற்றிய உரை, சசிகலா பாரி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய வேதாத்திரிய தொண்டு சிறந்தோங்கட்டும். நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா. அப்ப நலம்னு சொல்லும் போது உடல் நலம், அதே மாதிரி உள்ளத்தினுடைய மேன்மை என்ற அளவுல இரண்டுமே சிறப்பா இருக்கணும். அப்போ உள்ள தூய்மைக்கு என்ன வழி என்று பார்க்கும்போது திருமூலர் சொல்றார், திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க இரு வழியுண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமே என்று. தவம் அறம் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். தியானமும் அந்த தியானத்தினுடைய பலனாக பிறருடைய துன்பத்தை போக்குவது, யாருக்கும் துன்பம் தராமல் இருப்பது என்ற அளவுல அந்த அறம், இதை நம்ம கடமையாக செய்யணும். தவம் அறம் மேல் துணையாமே, இது ரெண்டு தான் உள்ள தூய்மைக்கு அடிப்படையாக இருக்கிறது. அந்த உள்ளத்துக்கும் மனசுக்கும் சிறு வேறுபாடு உண்டு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளதை உள்ளபடி அப்படியே எடுத்து காட்டுவது உள்ளம், உள்ளதை உள்ளபடி அப்படியே எடுத்து காட்டும். ஒரு உதாரணம் சொல்றேன்னு, அதாவது இன்னைக்கு பள்ளி விடுமுறைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பையன் நண்பர்களோட சினிமாவுக்கு போயிட்டான். பெத்தவங்க கேட்குறாங்க, நீ எங்க போன அப்படின்ட்டு. பள்ளிக்கூட விடுமுறை விட்டாச்சு, என் நண்பர் வீட்டில் போய் படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்றான். ஆனா அந்த உள்ளத்துல என்ன எடுத்து காட்டும்? சினிமாவுக்கு போக முடியான்னு சொல்லிட்டு நண்பரோட சேர்ந்து சினிமாவுக்கு போனதை எடுத்து காட்டும். ஆனா சினிமாவுக்கு போனான்னு சொன்னா அம்மா திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு என்ன சொல்றா?
ஏற்கனவே பெற்ற அனுபவத்தினால, அம்மாட்ட திட்டு வாங்கின அனுபவத்துல நான் பசங்க கூட போய் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றோம். அப்ப மனசு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இதுதான் மனம். இங்கே செயல்படுவது மனம். ஆனா உள்ளத உள்ளபடி பள்ளிக்கூடம் விட்ட உடனே பசங்க கூட போய் சினிமா பார்த்ததை எடுத்து காட்டும். ஆனா அதை மாத்தி சொல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. மனதினுடைய தன்மை, இந்த மனசுக்கும் உள்ளத்துக்கும் உண்டான வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மன தூய்மை, உள்ள தூய்மை என்று சொல்லும் போது உள்ளம் சரியாக இருந்ததுன்னா உள்ளது உள்ளபடியே மனசு சொல்லும். அதனால இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி உடல் தூய்மை என்று சொல்லும் போது உடல்ல உள்ள அந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஓட்டங்களும் தடையோ தேக்கமோ வேக அதிகரிப்போ வேக குறைவோ திசை மாற்றமோ ஏற்படக்கூடாது. அதுக்காக இந்த கைகளை கால்களை இந்த உடம்ப அசைச்சு வெளியில இருக்கக்கூடிய காற்றும் உள்ள இருக்கக்கூடிய காற்றும் சமநிலையில இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாமே சுவாசம்தான். வழிமுதலாய் எண்ணிய 3ன்னு சொல்லுவாங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. அப்ப காற்று, நெருப்பு, நீர். அப்ப இந்த 3 ஓட்டங்களும் உடல்ல சரியாக இருந்துச்சுன்னா உடலுக்கும் உயிருக்கும் உண்டான நட்பு நீடிக்கும். அப்ப உடல் உயிர் இந்த நட்பு நீடிச்சாதான் உடம்பு நல்லா இருக்கும். உடம்புக்கும் உயிருக்கும் உண்டான நட்புல பிணக்கு ஏற்பட்டா அங்கே இணக்கம் இருக்காது. உடலை விட்டு உயிர் போனா உடலுக்கு மதிப்பு இல்லை. உடல்ல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் உடலுக்கு மதிப்பு என்பதை புரிந்து கொண்டு உடல் உயிரிடை நட்பை பாதுகாக்க இந்த எளிமையான உடற்பயிற்சி மிக 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 தற்காலத்துக்கு அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அறிஞர் பெருமக்களுக்கு உண்டு. அத்தகைய அந்த ஒரு அற்புத பணியை செய்து நன்றிங்கய்யா. நீங்க பேசி நிறைவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி சில வார்த்தைகள் எனக்கு மட்டும்தான் கேட்கலையான்னு தெரியல. நன்றிங்கய்யா. கேக்குதம்மா? இப்ப கேக்குதுங்கய்யா. நடுவுல நீங்க நிறைவு பண்ணும்போது கேட்கல. அம்மா உங்களை வாழ்த்துனது கேட்டதா? பாதியில பாதி வரைக்கும் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேங்கய்யா எனக்கு. ஓ, சிறப்பு. இத்தகைய அருட்தொண்டை, இந்த உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை மேன்மையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற சசிகலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல் வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாங்கு வாழ்க வளமுடன். அதாவது ஒரு குறிப்பு சொல்ல நினைச்சேன். இந்த உடலும் உள்ளமும் சொல்லும்போது இந்த உடலை பற்றி மகான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த உடலை பார்க்கிறாரு, விந்தையாக இருக்குது. விந்தை உடல் தந்தை இறை என்று கொடுத்திருப்பார். இந்த விந்தையான இந்த உடல் அமைப்பை தந்த அந்த இறை சக்தியை நினைந்து போற்றுவார். விந்தை உடல் தந்தை இறை என்று இந்த உடலை சொல்லியிருப்பாரு. ஒரு பாடல் பாருங்க, இந்த மனித உடல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சிந்திக்கிறாரு. அவருக்கு இறைவன் எடுத்து கொடுக்கிறான். மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்தியங்கும் பல அண்டத்தின் நடைமாற்றம் சக்தி எல்லாம் உடலில் ஊடுருவக் கண்டேன். தனித்தியங்கும் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தி எல்லாம் உடலில் ஊடுருவக் கண்டேன். அப்ப அந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் உடல்ல ஊடுருவதை கண்டாராம். அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க, பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் சேர்க்கை. என்ன அளவு? பனித்துளி போல். இலைத்துணில இருக்கக்கூடிய, இலையில இருக்கக்கூடிய அந்த நுனியில இருக்கக்கூடிய பனித்துளி. பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் சேர்க்கை பல அவயவங்களாகி. இந்த உடல்ல எத்தனை உறுப்புகளாக வந்திருக்கு பாருங்க. உச்சி முதல் பாதை வரை பார்க்கும் போது அதெல்லாம் எப்படி வந்துச்சு? பனித்துளி போல் அளவான நாத விந்தின் சேர்க்கை. பனித்துளி போல் அளவான நாத விந்தின் சேர்க்கை பல அவயவங்களாகி. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான வரி, நினைத்தவுடன் அங்கும் இங்கும். என்னது? தாட் ஃபோர்ஸ். நினைத்தவுடன், நினைத்தவுடன் அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன்.
அப்ப எண்ணம்தான் எல்லா செயலுக்கும் மூல காரணம். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அது என்னது? அந்த எண்ணம் தான். இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட வேண்டும், உலக உயிர்கள் தோன்ற வேண்டும், அதுல இப்படிலாம் நம்மளுடைய பெருமையை பேசிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான். எல்லாத்துக்கும் ஆதி அந்த எண்ணம் தான் என்பதை புரிந்து கொண்டு, அந்த எண்ணத்துல எண்ணமாய் இருப்பதே யோகம் என்பதையும் புரிந்து கொண்டு, அதற்கு உடலும் உள்ளமும் நலமாக இருக்க வேண்டும். அத்தகைய உடலையும் உள்ளத்தையும் பாதுகாப்போம். எல்லோரையும் அந்த உணராதவங்களுக்கும் உணர்த்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அவையோருக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. அழகா பாடலோடையும் கருத்துக்களோடையும் நிறைய தகவல்களும் சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நன்றி அனைவருக்கும். சசிகலாமா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. கருத்து தெரிவித்து விஜயகுமாரி அம்மா, ரேவதி, புவனா சகோதரி, இசக்கி, சேவியர், தியாகராஜன் ஐயா அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விஜயா அம்மா சொல்றப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உணவு சார்ந்து சொல்றப்ப அப்போ வேலை செஞ்சது செய்யறதுக்கு தகுந்த உணவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது, சத்தாவும் இருந்தது அப்படிங்கிறது. நான் இப்ப சமீபமா ஒரு தகவல் படிச்சேன். இப்போ இருக்கிறதுல உணவுல வந்து என்ன உணவு எடுத்தாலும் அதுல வந்து ஒரு சிறு சிறு கெமிக்கல் ஏதாவது ஒரு இடத்துல கலந்துருக்கு. அதை நச்சுன்னு சொல்றாங்க. அந்த நச்சை கூட வந்து ரெகுலரா பயிற்சி நம்ம பண்றப்ப அன்னன்னைக்கே அதை வந்து வெளியேற்றிட முடியும் அப்படிங்கிறது. இது நான் ஒரு படிச்சது. நாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உடனே நச்சு எல்லாமே நச்சும் போயிடுமா, நச்சுங்கிறது கெமிக்கல் ஃபுட்ல கெமிக்கல் எல்லாம் போயிடுமா அப்படின்னா, நம்ம நல்ல இயக்கமா இருக்கிறப்ப அந்த நச்சை வந்து அது வெளியில அனுப்புறதுக்கு உறுப்புகளுக்கு ஆற்றல் வந்துரும் அப்படிங்கறத நான் அதுல புரிஞ்சுக்கிட்டத இங்க பதிவு செய்யணும்னு தோணுச்சு. அப்புறம் கிளாண்ட் பத்தி சொல்றப்ப எந்தெந்த கிளாண்டுக்கு வந்து என்னென்ன சக்கரத்துக்கு என்னென்ன கிளாண்டுங்கிறது கொஞ்சம் விடுபட்ட தகவல். அதை வந்து இங்க இணைச்சிடலாம்னு நினைக்கிறேன். மூலாதார சக்கரம் வந்து பால் உறுப்புகள், அது சார்ந்து சுரப்பிகள். சுவாதிஸ்தானம் வந்து அட்ரினல் சுரப்பி. மணிப்புர சக்கரம் வந்து கணைய சுரப்பி. அடுத்தது அநாதகம் வந்து தைம சுரப்பி. விசுத்தி சக்கரம் வந்து தைராய்டு சுரப்பியோட இணைஞ்சது. பிட்ரூட்டி வந்து ஆகினை, பீனியல் வந்து துரியம். இதை வந்து நடுப்புற பேசுறப்ப கொஞ்சம் விடுபட்டுருச்சு, மன்னிக்கணும், அதை இங்கே இணைச்சிட்டேன். இது வந்து நாளமில்லா சுரப்பிகள். இது வந்து இயக்கம் பெறுறது வந்து இந்த பயிற்சிகள் செய்யறப்ப, அந்த பிராணாயாம பயிற்சி எல்லாம் செய்யறப்ப தூண்டுங்கிறதுக்காக தான் இந்த முதுகுத்தண்டு சார்ந்து இதையும் சிந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தலைப்பு இன்னைக்கு எடுத்தது. வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு நம்ம வந்து சிறு வயதுல என்ன சொல்லுவோம், படிக்கிறப்ப வந்து இந்த டீச்சருங்கெல்லாம் எப்படி இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ தெரியுது அப்படின்னு பிரமிப்பா இருப்போம். ஒரு காலகட்டம் வந்ததையும் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க வந்து படிச்சது மட்டும் இல்ல, கத்து தர்றப்ப அவங்க நிறைய படிக்கிறாங்க, அவங்க சொல்றப்ப அந்த அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுது. மகராசன பயிற்சி வந்து நான் பண்ணினாலும் என்ன, இப்போ நான் வந்து ஒரு சில தகவல் வந்து இந்த கிரில்லியன் போட்டோகிராஃப்லாம் வந்து எனக்கு தெரியும். ஆனா இதை படிக்கிறப்ப அது முழுசா இன்னைக்குதான் தெரிஞ்சது. ஏன் 7 சக்கரங்களை இப்படி எப்படி புரிச்சாங்க, முன்னோர்கள் வந்து ஒரு சித்தர்கள்லாம் வந்து எப்படி அவ்வளவு துல்லியமா கணிச்சாங்க, 72,000 நாடிகள்ங்கிறது பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் படிக்கிறப்ப இன்னைக்கு இது சார்ந்த ஒரு படிக்கிறப்பதான் தெரிஞ்சுது இவ்வளவு கருத்துக்கள் இருக்கு, நம்ம இது தெரியாமலே இந்த பயிற்சி எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம்னு எனக்கே தோணுச்சு. இப்ப எனக்கே ஒரு சில விஷயங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் அவைக்குதான் நன்றி சொல்லணும். அந்த நாடிகள் பத்தி நிறைய விஷயங்கள் இருந்தது. நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்க அவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். முடிஞ்சா நீங்க அத ஒரு நெட்ல வேணா படிச்சு பாருங்க. நம்ம உடம்பு வந்து எவ்வளோ ஒரு பிரமிப்பான அமைப்பு அப்படிங்கிறது.
வேல்யூ, ஒவ்வொரு உறுப்புக்கும் எவ்வளவு வேல்யூன்னு நம்ம ஒரு தடவை சிந்தனை பண்ணோம்னா நம்ம அனைத்து உறுப்புகளோட வேல்யூவும் சேர்த்து 2 கோடியே 214 கோடி மதிப்புள்ள உடல் உறுப்புகள் நம்ம உடல்ல இருக்கு அப்படிங்கிறது. இத வந்து ஆஹ் சரியா நம்ம பாதுகாக்கணும்னா அதுக்கு சிறந்த ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அதுக்கு சிறந்த பயிற்சிகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இறுதி கருத்தா நான் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரையிலும் என்னோட சிந்தனை பொறுமையா இருந்து இவ்வளவு பேர் கேட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலாமா. நீங்க சொன்னது மாதிரி நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய இன்னும் தயாரிப்போம், இன்னும் நம்ம சொல்றது எல்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்போம், நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஆழமா புரியும் அப்படிங்கறதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய முன் தயாரிப்பு எந்த அளவுக்கு நீங்க ஈடுபாட்டோட தயாரிச்சு கொண்டு வந்து பல தகவல்களை கொடுக்குறீங்க, இது எல்லாமே ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. மிக்க நன்றி. ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் முதுகு தண்டுவடம் பற்றி எல்லாம் நிறைய தகவல்கள், அதை பாதுகாக்கிறது, பயிற்சி, இப்படி நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றிங்க சசிகலாமா. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. கலாபம் சங்கர் அவர்கள் சொல்லரங்கத்தில் தன்னுடைய பிறந்த நாள் இன்று கொண்டாடுகிறார். வாழ்த்துக்கள். பவுலின், ராமராஜன், வருண், சித்ரா பாபு, செல்லமுத்து, சர்வஜித், பவளமணிமா, கண்ணன், சவிதா, மௌனிகா, மருதாச்சலம் அனைவருக்கும் நன்றி. ரொட்டேரியன் ஜெயதேவி அவர்களும் நீண்ட நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அவங்களும் சொல்லரங்கத்துல இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். வாழ்த்துக்கள். குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட பவளமணிமா, ராமராஜன் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு முனைவர் சலேத் அவர்களின் சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.